அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ நம்ம மானுடம் தழுவிய கவிஞர்கள் என்கின்ற கட்டுரையை படித்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பாரதியார் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமுடைய ஒரு பாத்திரத்தை வகிக்கிறார். இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு அல்லது இந்த இந்த தமிழ் சமூகம் அவரை போற்றுவதற்கு, புகழ்வதற்கு, சிலை வைப்பதற்கு, பாடசாலைகளுக்கு பெயர் வைப்பதற்கு, தனக்கு பெயர் வைத்துக் கொள்வதற்கும் என்ன காரணம் என்கின்ற விடயத்தை நம்ம ஆழ்ந்து யோசிக்கும்போது அவர் இருந்த காலப்பகுதியில் அவர் செய்த சாதனைகள். அப்போ ஏற்கனவே சொன்னது போல அவர் இருந்த காலப்பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சிக்குட்பட்ட ஒரு நிலைமை. தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, அண்டைய நாடுகள் அனைத்தும் ஒரு அடிமைக்குட்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த அடிமை உணர்வு அவருக்கு வந்து ஒரு உடையில்லாத உடம்பு போல, சரியா, ஒரு அம்மனமான ஒரு நிலை தான் அந்த அடிமை உணர்வு. ஒருவனுக்கு அடிமையா இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு எழுது. ஏக காலத்தில் அனைவருக்கும் எழுந்த ஒன்றுதான். இருந்தாலும் கூட அதை சகித்து கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வாழ்ந்தா போதும், யாருக்கு கீழே இருக்கிறோம் முக்கியம் இல்லை, உண்டோம் உடுத்தோம் உறங்கினோம் என்று வாழ்ந்துட்டு போகலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் பாரதியார் என்ன செய்கிறார்னு கேட்டால் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்த முனைகிறார். இப்போ சுதந்திர தாகம் என்கின்ற போது அவர் கவிதைகளால், சரியா, எழுத்தின் மூலமாக அவர் எழுத ஆரம்பிக்கிறார். எனவே இவர் ஆரம்ப காலத்திலேயே செய்யுள் நடையில் யாப்பை பிரயோகித்தான் எழுதுறார். அதுக்கு பிறகும் அப்படிதான். ஆனால் இதற்கு முன்பு எழுதியவர்களை விட இவரோட கவிதையோடு ஒப்பிடும்போது ஏனைய கவிஞர்கள் இதற்கு முன்பு எழுதியவர்கள் எல்லாம் யாப்பை அடிப்படையாக கொண்டு புரியாத மொழியில், அதாவது செந்தமிழில், அதாவது தனித்தமிழில் எழுதியவர்கள், அதாவது செய்யுள் நடையில் தான் எழுதினார். எனவே அந்த செய்யுள் நடை எல்லோருக்கும் வந்து ஏற்றதாக படலை, விளங்கலை. அதே ஒரு சுதந்திர தாகத்தை யாருக்கு ஊட்ட வேண்டும் என்று கேட்டால் சாதாரண மனிதர்களுக்கு, சாமானியர்களுக்கு. எனவே அவர்களுக்கு அவர்கள் மொழியில் கூறினால்தான் எனது சுதந்திரத்தோடு சுதந்திரம் என்கின்ற ஒரு நினைப்பு அவர்களை உண்டாக்க முடியும், அவர்களுக்கு உண்டாக்க முடியும் என்கின்றபடியால் அவர் எளிமையான தமிழில் இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். எனவே இவ்வளவு காலமாக செய்யுளில் இருந்த அந்த இலக்கியங்கள் முதலாக கவிதை வந்து செய்யுள்னு தான் சொல்லுவோம், சரியா. கவிதை, புது கவிதை, நவீன கவிதை என்கின்ற பெயர் பெற்றதற்கு முழு காரணம் யாருன்னு கேட்டால், அதாவது கவிதையின் இலக்கை திசை திருப்பியவை யாருன்னு கேட்டால் பாரதியார் தான். இதற்கு முன்பு யாருமே அந்த பரீட்சார்த்த முயற்சியை செய்யலை. சுவை புதிது, வளம் புதிது, சோதிமிக்க சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்கின்ற அடிப்படையில் நவீன கவிதையின் தந்தையாக நமது பாரதியார் வந்து காணப்படுறார், சரியா. எனவே இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்யறாருன்னு அவருடைய பாடுபொருள் பயங்கரமாக இருக்கு. அதாவது விளிம்புநிலை மனிதர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார், மண் விடுதலை பற்றி பேசுகின்றார், பெண் விடுதலை பற்றி பேசுகின்றார், சமூக விடுதலை பற்றி பேசுகின்றார். எனவே இவர் பேசாத பொருள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நிறைய விடயங்களை பற்றி அவர் அலசி ஆராய்கின்றார், சிறுகதை எழுதுகிறார். எனவே முழுமையாக தனது வாழ்க்கையை சமூகத்திற்காகவே அர்ப்பணித்த ஒருவர் தான் யாரு? பாரதியார், சரியா. அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கூர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோங்கிற ஒரு கவிதையெல்லாம் எடுத்துக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு மன உணர்வு ஏற்படும். இவ்வாறு ஒரு பெரிய ஒரு கவிஞராக பரிணமித்தவர் தான் மகாகவி பாரதியார். எனவே அதை ஒற்றிய ஒரு கட்டுரை தான் இந்த கட்டுரை. அப்போ நேரடியாக கட்டுரைக்கு போவோம். இவ்வாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகின் பல பகுதிகளில் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. சில மொழிகளில் பாரதியின் ஆக்கங்கள் பெயர்க்கப்படுகின்றன. தமிழ் கவியாக தோன்றிய பாரதி நாளடைவில் அனைத்திந்திய கவியாகவும் உலகப் பெரும் கவிஞர்கள் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை எழுந்தது. இப்பெருமை பாரதிக்கு எவ்வாறு கிட்டியது? அவனது உள்ளார்ந்த ஆற்றலையும் உலக நோக்கையும் பலரும் உணரத் தொடங்கியதும் அவன் ஒரு மகாகவி என்னும் உண்மை உறுதிப்படலாயிற்று. இலக்கிய கர்த்தாக்களின் புகழுக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டுங்கிற அடிப்படையில் இது போய்கொண்டிருக்கு, சரியா. ஓகே, பாருங்க. இதில் இவ்வாண்டுனா இந்த கட்டுரை எழுதப்பட்ட ஆண்டு, சரியா. தமிழ் கூறும் நல்லுலகம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றாண்டு விழா, 100வது பிறந்த தினம் அவருடைய, சரியா, விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகின் பல பகுதியில் பாரதிக்கு அஞ்சலி. அப்போ உலகில் எல்லா தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதியிலும் அஞ்சலி செலுத்துறாங்க, பாரதியை நினைவு கூறுறாங்க. சில மொழிகளில் பாரதி நாக்கங்கள் போய் மொழிபெயர்க்கப்படுது, வேற்று மொழிகள். ஏன்னா இந்த இப்படி ஒரு கவிஞர், இப்போ உலக கவிஞர் எல்லாரையும் நம்ம ஒரு அட்டவணைப்படுத்தும் போது, ஒரு நிரல்படுத்தும் போது குறைந்தது அந்த உலக கவிஞர்களில் 10ல் ஒருவராக அவர் இருப்பார் கண்டிப்பாக.
நிறைய பேர் இருக்காங்க. அதில் எல்லா மொழிகளிலும் இருந்து கவிஞர்களை வரிசைப்படுத்தும் போது அதில் 10ல் ஒருவராக அவர் கண்டிப்பாக இருப்பார். சரியா? பாரதி நாக்கங்கள் எல்லா மொழியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்படியால் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. தமிழ் கவியாக தோன்றிய பாரதி நாளடைவில் அனைத்திந்திய கவியாகவும் உலக பெரும் கவிஞர் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை எழுந்துள்ளது. அப்போ ஆரம்பத்தில் என்ன, தமிழ் கவியாக தமிழ்நாட்டு கவியாக இருந்த பாரதி நாளடைவில் அனைத்திந்திய கவியாகவும், அனைத்திந்தியனா ஒட்டுமொத்த இந்தியாவின், தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், அனைத்திந்திய கவியாகவும் உலக பெரும் கவிஞர் ஒருவர், அந்த உலக பெருங்கவிஞர் உலகத்தில் சொன்னேன், உலகத்திலே அதிசிறந்த கவிஞர்களை வரிசைப்படுத்தும் போது இவருக்கும் என்னது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை எழுந்துள்ளது. இப்பெருமை பாரதிக்கு எவ்வாறு கிட்டியது? அவ என்ன காரணம்? அவனது உள்ளார்ந்த ஆற்றலையும் உலக நோக்கையும் பலரும் உணரத் தொடங்கியதும் அவன் ஒரு மகாகவியின் உண்மை உறுதிப்படலாயிற்று. இலக்கிய கர்த்தாக்களின் புகழுக்கும் பரிணாம வளர்ச்சி. அப்போ என்கிட்ட பாரதியார்ட கவிதைகளை வாசிக்கிறாங்க, ஆக்கங்களை பார்க்குறாங்க, சிறுகதை எல்லா இலக்கியங்களையும் பார்க்கும்போது அவர்களுக்கு அப்போதுதான் புரிகிறது, இப்படிப்பட்ட ஒரு கவிஞன் சமகாலத்தில் வாழ்ந்தானா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு ஏக காலத்தில் எழுகின்றது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அந்த நேரத்தில் சரி, அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து பாரதியார் வந்து மதிக்கப்படலை, வறுமையில் கோர தாண்டவம் ஆடினார், வறுமையின் காரணமாக. சரியா, முழுமையாக. அதே போல் சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. சமூகத்தில் உள்ளவர்கள் அவரை பித்தன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் என்ன செய்யாங்க, வசைப்பாடினார். அவர் இறக்கும் போதும் பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு வரல. அதான் வைரமுத்து சொல்லுவார், பாரதி உன் இறப்பிற்கு, நீ இறந்தபோது உன் இறப்பிற்கு அல்லது உன் பிணத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட இல்லை, உன்னை பார்க்க வந்த ஆட்களின் எண்ணிக்கையும் பாரு. அப்போ குறைந்த ஒரு மனிதர்கள் தான் வாராங்க, வந்து பார்க்குறாங்க. சரியா? அப்போ அந்த தருணத்தில் வந்து அவர் வந்து மதிக்கப்படலை, போற்றப்படலை, தூற்றப்பட்டார். இவர் இறந்த பிறகு இவரை பற்றிய ஆய்வு, அதுக்கு பிறகுதான் எனது ஆய்வு துறை வளர்ச்சி அடையுது. சரியா? நிறைய ஆய்வுகள் அவரை உள்ளார்ந்து வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கவிஞரா என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. எனவே இருக்கும்போது அவர் போற்றப்படவில்லை, மதிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். சரியா? அதை தான் சொல்கிறாங்க, இந்த பெருமையெல்லாம் பாரதிக்கு எவ்வாறு கிட்டியதுன்னா அவர் ஆக்கங்களில் அவரது உள்ளார்ந்த ஆற்றல், அவருடைய ஆற்றல் எப்படி அந்த புதுக்கவிதை எழுதுகிறார், அவருடைய மொழி புலமை, உலகத்தை எப்படி அவர் பார்க்கிறார். என்று பலரும் எனது சாதாரண மனிதர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, இலக்கணவாதிகளும் சரி, இலக்கியவாதிகளும் சரி உணரத் தொடங்கியதும் அவன் ஒரு மகாகவியின் உண்மை உறுதிப்படலாயிட்டு. ஏற்கனவே மகாகவின்னு சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் உறுதியாக வந்து இவர்களது பார்வை வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கு. இலக்கிய கர்த்தாக்களின் புகழுக்கும் பரிணாமம் வளர்ச்சி. எனவே அவனோட புகழுக்கு ஒரு 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 ஆரம்பம், தொடர்ச்சி, முடிவு இருக்குது. எனவே பாரதிக்கும் இவ்வாறான ஒரு வரலாறு இருக்குங்கிறத முதலாவது பந்தி காட்டுது. சரியா? முதலாவது பந்தி விளங்கிடுச்சு. அவங்களுக்கு பாரதியாரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறாங்க. பாரதியாரோட தன்மை, அவருடைய இயல்பு, அவருடைய பெருமையை முதலாவதாக அறிமுகப்படுத்துகிறார். விளங்கிடுச்சா இந்த விஷயம்? விளங்கிட்டா? பேசுங்க. ஓகே, அடுத்து பாருங்க. உலக இலக்கிய ஆசிரியர்கள் உன்னதமான வரிசையில் பாரதியாரை வைத்து நாம் எண்ணுவதைப் போலவே தமிழ் இலக்கிய பரப்பிலும் காலத்துக்கு காலம் உருவாகிய பெரும் புலவர்களின் வரிசையில் அவரை வைத்து பாராட்டுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்னா, உலக இலக்கிய ஆசிரியர்கள் உன்னதமான வரிசையில் பாரதியாரை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது போலவே தமிழ் இலக்கிய பரப்பிலும் காலத்துக்கு காலம் உருவாகிய பெரும் புலவர்களின் வரிசையில் அவரை வைத்து பாராட்டுகிறோம். விலங்குதான் நான் சொன்னேன், அந்த உலகளாவிய கவிஞர்களை சரியா வரிசைப்படுத்தும் போது இவருக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதே போல தமிழ் இலக்கிய உலகில் கவிஞர்களை வரிசைப்படுத்தும் போது சில இலக்கியவாதிகளை நம்ம வந்து ஒரு வரிசைப்படுத்தி வச்சிருப்போம், ஹைலைட்டாக இருப்பாங்க அந்த இடத்துல. சரியா? எனவே தமிழ் இலக்கிய பரப்பிலும் காலத்துக்கு காலம் உருவாகிய பெரும் புலவர்களின் வரிசையில் அவரை வைத்து பாராட்டுகிறோம். வள்ளுவர், இளங்கோ, கம்பர், பாரதி. 4 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளுவர், இளங்கோ, கம்பர், பாரதி. சரியா? முதலாவது வந்து வள்ளுவர், இரண்டாவது இளங்கோ, அடுத்து கம்பர், பாரதி. வள்ளுவர் வந்து என்ன இலக்கியத்தை படைத்திருக்கிறார் சொல்லுங்க? திருக்குறள். இளங்கோ இளங்கோ பேசுங்க. இளங்கோவடிகள் என்ன இலக்கியத்தை படைச்சிருக்கார்? சிலப்பதிகாரம். கம்பர் கம்பராமாயணம். அந்த வரிசையில் அடுத்ததா இருக்கிறது யாரு? நம்ம பாரதி. சரி, அப்புறம் வள்ளுவர், இளங்கோ, கம்பர். வள்ளுவர் எந்த காலத்தவர், எந்த காலம் அவர்? சங்க காலமா, சங்கமறிவு காலமான்னு கேட்குறேன்.
அற இலக்கியம் சங்கமறிவு காலம் சங்கமருவி. உள்ளவர். ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அவர் அந்த காலத்தை வந்து சங்கமறிவு காலம் சொன்னாலும் கூட அது உறுதிப்பட இன்னும் சொல்ல முடியாது. அவர் சங்க காலத்தவராக கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்பு எழுதியவராக கூட இருக்கலாம் என்று அவரை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல வைக்க முடியல. அந்த அளவு தூரம் வந்து அவரோட அந்த இலக்கிய செழுமை வந்து சிறப்பா இருக்கு. சரியா? இளங்கோ. ஏன்னா ஏன் அதை நம்ம சகபரிவு காலத்துல வைத்திருக்கோம்னு கேட்டா ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு காலம் இருக்கையில அவங்களுக்கு எந்த காலம்னு தெளிவில்லாட்டியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வச்சதுக்கு காரணம், ஏன்னா அது வந்து அறக்கருத்துகள் வந்து அதிகமா இருக்கிறனால அந்த இலக்கியத்துல. சரியா? அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இருந்தாலும் கூட அதில் கூடுதலாக காமத்துப்பாலையும் சரி பொருட்பாலையும் சரி அறக்கருத்து தான் இருக்கு, அறத்துப்பாலையும் சரி அறம் தான் இருக்குங்க. சரி, எனவே அது அற இலக்கியம் என்கின்றபடியால அந்த காலத்துக்குரியதாக வைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அப்ப இவ்வாறு வள்ளுவர் வந்து சங்கமருவி காலம். இளங்கோ. இளங்கோ எந்த காலம்? சிலப்பதிகாரம் எந்த காலத்தில் இருந்துச்சு? சிலப்பதிகாரம் எந்த காலத்தில் இருந்துச்சு சொல்லுங்க. அதுவும் சங்கமருவி காலம். சங்கமருவி காலம். கம்பர் சோழர் காலம். சோழர் காலமா? சோழர் காலம். பாரதியார் 19ஆம் நூற்றாண்டு. சரி, இப்படி இந்த கால ஓட்டத்துக்கு ஏற்றவாறு இவ்வாறானவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. 4 பேர் இல்ல, நிறைய பேர். அதுல நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கறது இவங்க முக்கியத்துவம். இப்போ கணியன் பூங்குன்றரா இருக்கலாம், ஔவையாரா இருக்கலாம், எவ்வளவு இலக்கியவாதிகள் இருக்காங்க. ஆனா இதுக்குள்ள வரல. அப்ப இது ஒரு வரிசையை வச்சிருக்காங்க, இதுதான் அப்படின்ட்டு என்று வரிசைப்படுத்தி இப்பொழுது வழக்கமாகிவிடுது. வழக்கம்னா இது எல்லாரும் அந்த இதை இவங்களை தான் ஹைலைட் பண்றாங்க. இப்போ திட்டமிடப்பட்டதா இல்ல, இது கால அடைவை ஒட்டியது. இவ்வரிசை சங்க காலத்தில் வாழ்ந்த சான்றோரில் ஒருவரான பரணரிலிருந்து நமது காலத்தில் வாழ்ந்த பாரதிதாசனார் வரையில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சிறப்புக்குரிய புலவர்கள் எத்தனையோ பேர் தோன்றி இருக்கின்றனர். ஆயினும் மகாகவிகள் என்று விதந்துரைக்கக்கூடியவர்கள் வெகு சிலர். மகாகவின்னு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் பேர் தான். சரியா? நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மகாகவின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான். அப்ப இந்த தலைப்பு என்ன? அந்த கட்டுரையின் தலைப்பு மானுடம் தழுவிய கவிதை. மானுடம் தழுவிய கவிஞர். எனவே இவர்கள் இந்த நால்வரும் மானுடத்தை தழுவி எழுதியதால், மற்றவங்களும் எழுதியிருக்காங்க, ஆனா அவங்கவுங்க இஷ்டப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட வெவ்வேறு கருப்பொருட்கள் இருக்கும். ஆனா இவர்களோட பொது பண்பு என்னன்னு கேட்டா, என்ன பண்பு அப்படின்னு கேட்டா, எதை தழுவி எழுதியிருக்கா? மானுடத்தை, மனிதனை, மனித வாழ்க்கையை. சரியா? நான் தான் சொல்லுவேன், இந்த ஈழத்து மகாகவி என்று சொல்லப்படுகின்றவர் யாரு? ஈழத்து மகாகவின்னு சொல்லப்படக்கூடியவர் யாரு? ஈழத்து மகாகவி தூணா வீசாதீர் கவிதை எழுதுனது யாரு? வீசாதீர்னு ஒரு கவிதை சிலபஸ்ல இருக்கு, அதை எழுதுனது யாரு? தூணா உருத்திரமூர்த்தி. சரி, அவர் சொல்லுவார், இன்னவைதான் கவியெழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பிச் சொல்லாதீர். சோலை கடல் முகில் மேகம் என்பவற்றை மறவுங்கள், மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுங்கள் என்று சொல்றார். சரியா? என்ன சொல்ல வர அந்த என்ன சொல்ல வர அந்த கவிதைக்கு ஒரு இலக்கணம் சொல்றார். இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லும். மற்றவங்க சொல்லுவாங்க இன்னவைதான் இது இயற்கையை பற்றி எழுதுதான் கவிதை, உறவை பற்றி எழுதுறதுதான் கவிதை, காதலை பற்றி எழுதுதான் கவிதை. சரியா? இப்படி சொன்னதை நீ ஏன் திருப்பி சொல்லாதீங்க. சோலை கடல் முகில் மேகம் என்பவற்றை மறவுங்கள். இந்த மாதிரி இயற்கையை மட்டும் பாடுறது கவிதை இல்லை. மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை, இந்த மாதிரி என்னது சாதாரண மக்களோடு சம்பந்தப்பட்ட இவ்வாறான வாழ்வியலை நீங்கள் பாடுங்கள் என்று சொல்றார். இந்த விடயம்தான் மானுடம் தழுவுறது, மானுடத்தை பற்றி பாடுறது. விளங்குதா? எனவே இவ்வாறு பாடியவர்கள் தான் வள்ளுவர், இளங்கோ, கம்பர். அதன் வரிசையில் கடைசியாக இருப்பவர் யாரு? பாரதி. சரியா? ஓகே. ஆற்றல் வாய்ந்த கவிஞராக விளங்கிய பாரதியாரே தனக்கு முன் சென்ற கவிகுல திலகங்களை, தமிழ் பெரும் கவிஞரை நினைவு கூர்ந்த வேளைகளில், ஆற்றல் வாய்ந்த கவிஞராக விளங்கிய பாரதியார் அவரே. சரி, அங்க இருந்து அவர் தான் அங்க மெயின். அந்த 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 அவர் இருக்கிற காலப்பகுதியில் அவர் தான் என்னது ஒரு ஒரு அவருக்கு தெரியும் அது என்னது, அவருக்கு தெரியும். உலகம் பிறகுதான் அறிஞ்சு கொண்டது, ஆனால் அவருக்கு தெரியும் என்னது அவர் சிறமையானவர்னு. அதான் சொல்ற என்னது, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொல்றார். அவருக்கு தெரியும்
பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி அவருக்கு தெரியும் ஒரு சிறந்த கவிஞர் என்று. அதுதான் அவர் என்ன சொல்றார், அவர் இலக்கியத்தை சொல்றார், சுவை புதிது, வளம் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவக்கவிதைன்னு அவர் சொல்லிக்கொள்றார். ஏன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவர் ஏனைய கவிதைன்னு அவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட திறமை கொண்ட அவரே, ஆற்றல் வாய்ந்த கவிஞராக விளங்கிய பாரதியாரே, தனக்கு முன் சென்ற கவிக்குல திலகங்களை, அதுக்கு முன்னுக்குள்ள அந்த வெற்றியாளர்களை, கவி உலகின்ற கதாநாயகர்களை, தமிழ் பெரும் கவிஞரை நினைவு கூர்ந்த வேலைகளில் வள்ளுவர், இளங்கோ, கம்பர் ஆகிய மூவரையும் குறிப்பிட்டிருக்கிறார். இவரும் என்ன செய்யறாருன்னு கேட்டால், குயிக்கா டக்குன்னு வாயில் வர்றதா இருந்தால் 3 பேர் தான். யார் யார்? இளங்கோ, கம்பர். வள்ளுவர், இளங்கோ, கம்பர். ஓகே, ஆகிய மூவரையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஔவையார் முதல் ராமலிங்கர் வரை பல புலவர்களை குறிப்பிட்டு, ஔவையார் நல்லவர் தான், ராமலிங்கர் அவர் தான், கணியன் பூங்குழனாரும் நல்லவர் தான், சரியா, எல்லாம் நல்லாக்கள் தான். ஆனால் ராமலிங்க வரை பல பொருளை குறிப்பிட்டு அவர்களின் சிறப்பியல்புகளை விவரித்திருக்கிறார். நான் ஒரு சிறப்பை வந்து சொன்னாலும் கூட வேற்று மொழியாளரும் ஏற்று போற்றக்கூடிய தமிழ் கவிஞர்களாக முற்கூறிய மூவரையுமே குறிப்பிட்டார். வேற்று மொழியாளர்களும். அப்போ இப்போ வேற்று மொழியாளர்கள்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ இன ரீதியாக இப்போ ஒருத்தர் வந்து தமிழ் கவிஞர்னா அவர் தமிழ் இன உணர்வாளராக இருந்து கொண்டு அந்த தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் பற்றி பேசுறது மானுடமாகுமா? ஒரு சிங்கள கவிஞர் வைங்களே, அவர் சிங்கள மொழியை கற்று அங்கே சிங்கள மக்களின் பிரச்சனைகளையும் வாழ்வியலையும் மட்டும் பேசினா அவர் மானுடம் தழுவிய கவிஞர் ஆயிடுவாரா? சொல்லுங்க. மானுடம்ங்கிறது என்னது? மானுடம்ங்கிறது என்ன? அந்த மானுடத்துக்குள் தனித்த ஒரு மொழியோ, தனித்த ஒரு இனமோ, தனித்த ஒரு பிரிவோ இல்லை. இது ஒட்டுமொத்த என்னது, காக்கை குருவியங்கள் ஜாதின்னு சொல்லுவார். எல்லாவற்றையும் மனித சமூகத்தை பற்றி, ஒட்டுமொத்த உலகை பற்றி பாடுறவர் தான் சொல்றது தான் மானுடம் அல்லது மானுடம். எனவே அந்த மானுடத்தை பற்றி பாடியவர்கள் யாரு? மானுடம் தழுவிய கவிஞர்கள். எனவே மற்றைய கவிஞர் இப்போ ராமலிங்கர், ஔவையார் அவங்களாம் என்ன கேட்டால் என்னது சிறப்பானவர்கள், சரியா, தமிழ் உலகம் உவந்து அங்கீகரிச்சிருக்கு, சரியா. ஆனால் எல்லாருடைய சிறப்புகளையும் அவர் விவரித்திருக்கிறார். ஆனால் இவங்க 3 பேர் இருக்காங்க தானே, சரியா. வேற்று மொழியாளரும் ஏற்று போற்றக்கூடிய தமிழ் கவிஞர்களாக மற்றைய மொழியாளர்களும், ஏன்னா பொதுவாக இருக்கிறனால, சரியா, முற்கூறிய மூவரையும் குறிப்பிட்டார். பாரதியாரின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் ஏனைய படைப்புகளையும் தமிழுலகம் உவந்து அங்கீகரித்து கொண்டிருப்பதைப் போலவே, விளங்குதா, இப்படி அந்த அங்கீகரிச்சிருக்காங்க. சுதந்திரம்னா இப்படித்தான், பெண் விடுதலைன்னா இப்படித்தான், பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்லுவாங்க, அவர் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை வகுத்துட்டு போயிருக்காரு. இப்படி இருங்க, ஒரு புதுமையாக இருக்கணும், நவீன அடிப்படையில் இருக்கணும், ஒரு அறச்சீற்றம் இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, இவ்வாறு இருக்கிற அந்த 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 நிலையில, சரியா, அப்ப இலக்கியத்தை அங்கீகரித்த அதே சமூகம் அவரோட அபிப்பிராயங்கள் பலவற்றையும் அடிப்படையாக உண்மையில அபிப்பிராயம் அவர் எதை நினைக்கிறாரு? இப்ப கவிஞர்கள்னா அவர் யாரை யோசிக்கிறாரு, சரியா, அந்த சமூகத்தை பற்றி எப்படி அவர் வெள்ளையர்களை பற்றி அவருடைய எண்ணம் பாடு என்ன, நம்ம சமூகத்தை பற்றி அவருடைய என்ன பாடு என்னன்னு அவருடைய சிந்தனை எதில் வெளிப்படும்? அவர் இலக்கியத்தில் வெளிப்படும். எனவே அவர் நினைத்த நினைப்பை அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க. அவருடைய இலக்கியத்தை அங்கீகரிக்கிற மாதிரி அவருடைய அபிப்பிராயத்தை என்ன செய்றாங்க? அங்கீகரிக்கிறாங்க. வள்ளுவரும் இளங்கோவும் கம்பரும் பாரதிக்கு முன்னரே தமிழ் இலக்கிய உலகில் பெருமைக்குரியவர்களாய் கருதப்பட்டவர்கள் இதற்கு முன்பு, சரி. அதை தான் கல்வியிற் பெரியர் கம்பர் என்ற முதுமொழி நன்கு பிரசித்தமானது. அப்போ இந்த இடத்துல பாரதியை தொடர்புபடுத்தி இந்த நால்வரும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்காங்க. யார் அந்த மூவரும்? பாரதியோடு இணைச்சு மற்ற மூவர் யாரு? வள்ளுவன், இளங்கோ, கம்பர். வள்ளுவர், இளங்கோ, கம்பர். எனவே இப்ப அடுத்த கட்டுரை எப்படி போகுதுன்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட நபர்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அவர் சிறப்பு என்னன்னு தனித்தனியா சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த கட்டுரையும் யாரை தழுவி இருக்கு? யார் மையப்பொருளா இருக்கா? பாரதியார் இருக்கார். ஆனா இந்த கட்டுரையில் சில இடங்கள்ல இவங்க முதன்மைப்படுத்தப்படுறாங்க. எனவே இவங்க ஏன் அந்த வரிசைக்குள்ள உள்வாங்கப்பட்டாங்கிறத சில பாயிண்ட்ஸ் வந்து நிரூபிக்கும். அதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது கம்பரை பற்றி இந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, சரியா. எப்படி கம்பர் எப்படி புகழ்றாங்க? கல்வியிற் பெரியர் கம்பர், கல்வியிற் பெரியர் கம்பர் அப்படின்னு முதுமொழி சொல்லுது. எனவே அவரும் வந்து எனது சிறப்புக்குரியவர் தான். அடுத்து வள்ளுவரை பற்றி சொல்லும்போது வள்ளுவரின் குரலடிகளை எடுத்தாலாத தமிழ் புலவர்கள் இல்லை என்றே கூறிவிடலாம். அப்போ வள்ளுவருடைய சிறப்பு என்ன கேட்டால், அவருடைய குரலடியை எடுத்த தமிழ் புலவர்கள் யாருமே
என்னது அவரை முன்மாதிரியாக அல்லது அவர் குரலை எடுத்து காட்டி ஒரு கட்டுரையோ சரி எந்த இலக்கியத்தையும் படைக்க முடியாது. அந்த அளவு தூரம் வள்ளுவர் வந்து நீக்கமர நிறைந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வள்ளுவருக்கு சொல்லப்படுது. அடுத்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, சிலம்பின் செல்வாக்கு நாட்டார் இலக்கியம் வரை படர்ந்திருப்பதை நாம் அறிவோம். எனவே நாட்டார் இலக்கியத்துல இப்ப ஒவ்வொரு இதுல கோவலன் கதை, சரியா, அடுத்து சிலம்புக்கூறல் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி என்னது இந்த சிலப்பதிகார கதை வந்து நாட்டார் இலக்கியத்துக்குள்ள ஒரு கூத்து கலையா கூட மாறி இருக்கு. அப்ப சாமானியர்களுக்கும் என்னது அந்த அந்த இலக்கியம் வந்து போய் சேர்ந்திருக்கு. எனவே அதுதான் சிலம்பின் செல்வாக்கு நாட்டார் இலக்கியம் வரை பறந்திருப்பதை நாம் அறியோம். சரியா, மூணு பேரையும் விபரிச்சாச்சு. ஆயினும் முப்பெரும் கவிஞர்களை பாரதியார் சிறப்பித்து கூறிய பின், சரியா, முப்பெரும் கவிஞர்களை பாரதியார் சிறப்பித்து கூறிய பின் அதுவே நம்மவருக்கு ஆதாரமான அளவுகோல் ஆயிற்று. எனவே இவரே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? சரியா, நம்ம அன்னைக்கு இந்த இந்த சிறுகதை பார்த்தோம். எனது எனக்கு வயது 13ல ஒரு ஒரு வசனம் ஒன்று சொல்லும் சல்மா. சரியா, அந்த சொல்லுங்க பாப்பா, இதுக்கு பொருத்தமான ஒரு வசனம் இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு. மன்னவன் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டெனினும் என்னது, மகாராணி மகாராணி பேச்சுக்கு மறுபேச்சு உண்டு. மறுபேச்சு உண்டு அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை. ஏன்னா இவரே சொல்லிட்டாரு, இந்த வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, சரி வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இவர் சொல்றது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தமிழ் சமூகம் அளவுகோலை கொண்டு வந்துருது. என்னென்னடா முக்கியம் மூவருக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அந்த வள்ளுவர் இளங்கோ கம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரியா, பாரதியார் பாராட்டியதாலும் முன்சென்ற மூவருக்கும் பெருமை. பாரதியாரே பாராட்டிட்டார் அப்படின்னோடனே மூணு பேருக்கும் ஒரு பெருமை வந்துருச்சு. விளங்கிச்சா? ஓகே. அதன் அடிப்படையில் இது கொஞ்சம் அப்படியே கடந்து போகுது. சரியா, மெல்ல மெல்ல நகர்ந்து போகுது கட்டுரை. இவ்விடத்தில் ஒன்று கவனிக்கத்தக்கது. என்னது? தனக்கு முன்னிருந்த பெரும் கவிஞர் இனங்கண்டு வரிசையறிந்து பாரதியார் கூறும் பொழுது அறிந்தோ அறியாமலோ தனது இலக்கிய நோக்கினை அடிப்படையாக கொண்டே அவர்களை வரிசைப்படுத்தி இருப்பான் என்பது கூறுவது தவறாகாது. என்ன இலக்கிய நோக்குன்னு? என்ன இலக்கிய நோக்கு? நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், இலக்கியம்னா இதுதான். உங்களோட நோக்கத்தை சொல்லுங்க. இலக்கியம் இப்ப நீங்க கவிதை படிச்சிருக்கீங்க, சிறுகதை படிச்சிருக்கீங்க, நாவல் படிக்க போறீங்க, சரியா, கட்டுரை எழுதுறீங்க, இலக்கியவாதியாகவும் ஆகிட்டீங்க நீங்க. அப்ப இலக்கியம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையில் இலக்கியம் என்ன? இலக்கியம் என்னத்தை சொல்லணும், என்னத்தை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இலக்கியம்னா? பேசுங்க, பேசவே மாட்டீங்க, சைலண்டா இருக்கீங்க. ஒவ்வொரு கேள்விதான் கேட்பேன், நீங்க உங்களோட பங்களிப்பு வழங்கணும். சொல்லுங்க, இலக்கியம் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள். மக்களின் வாழ்க்கை பண்பாடு அறம் உணர்வுகளை மொழிய படைப்பாக்கம் செய்யறது ஆ, இலக்கியம். மக்களோட வாழ்வியலை படைப்பை கொண்டு வர்றது இலக்கியம்னு சொல்றீங்க. வேற வேற இன்னொருத்தர்? இலக்கியம் ஏன்னா நீங்க இலக்கியம் முக்கியம். ஏன்னா ஒரு ஏஎல் மாணவர், தமிழ் படிக்கிற மாணவர்கள் இலக்கியம்னா என்னன்னு ஒரு பார்வை இல்லாட்டி படிச்சவே இல்லை. நான் கேட்குறேன், இலக்கியம்னா நீங்க என்ன பார்வையில் இருக்கீங்க? நம்ம எவ்வளவு படிச்சிட்டோம் இலக்கியத்தை பற்றி? நோ ஐடியா. ஓகே. எனவே இவ்விடத்தில் ஒன்று கவனிக்கத்தக்கது. தனக்கு முன்னிருந்த பெரும் கவிஞரை இனங்கண்டு வரிசையறிந்து பாரதியார் கூறும் பொழுது அறிந்தோ அறியாமலோ தனது இலக்கிய நோக்கினை அடிப்படையாக கொண்டே அவர்களை வரிசைப்படுத்தி இலக்கிய நோக்கு என்று கூறுவது தவறாகாது. சரியா, என்ன அவர் இலக்கியம்னு எதை கருதுறாரு? பொதுவில் நாம் இலக்கியம் என்று கூறும் பொழுது நம் உள்ளத்தில் சிந்தனையில் பல எண்ணக்கூறுகள் ஏக காலத்தில் எழுகின்றன. இல்லை, அதை சொன்னேன். இப்ப நீங்க ஒன்று சொல்றீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாரு. இலக்கியம்னா இது இல்ல அது, இல்ல அது இல்ல இது அப்படின்னு நினைச்சுக்கோம். ஒரு ஒரு கலந்துரையாடல் வரும். சரியா, அப்ப இவர் என்ன இப்ப இதுல கட்டுரையாசிரியர் என்ன சொல்றாரு கேட்டா, ஒருவரது கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், உலக நோக்கு இவற்றிற்கேற்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணம் வேறுபடும். இப்ப நான் இலக்கியம்னு நினைக்கிறதுக்கும், நான் இலக்கியம் என்றால் என்னன்னு நான் பதில் சொல்றதுக்கும், இலக்கியம் என்னன்னு நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னு கேட்டா, இப்ப நீங்க ஏஎல் படிக்கிறீங்க, சரி, அதே ஓஎல் மாணவர்கிட்ட கேட்டா அவன் ஒரு மாதிரி சொல்லுவான், அவன் ஓஎல் படிச்சிருக்கான். ஸ்காலர்ஷிப் கிட்ட மாணவர்கிட்ட கேட்டா அவன் என்ன மௌனிச்சிருப்பான், என்னடா இலக்கியம்னா அப்படின்ட்டு விளங்குற. ஏன்? இந்த காரணங்கள் தான். அவர் பெற்ற கல்வி, அவர் பெற்ற பயிற்சி, அவரோட உணர்வு நிலை. இலக்கியத்துக்கு உணர்வு நிலை ரொம்ப முக்கியம். நீங்க அந்த
இலக்கிய விமர்சனத்தை நல்லா படிச்சீங்கன்னா அது விளங்கும். சரி, அந்த கட்டுரையை வாசிச்சீங்கன்னா விளங்கும். அந்த என்னது அந்த அந்த உணர்வு நிலை எந்த அளவு தூரம் வந்து இலக்கியத்துக்குள்ள அஹ், இலக்கியத்தில் தாக்கம் செலுத்துது அப்படின்ட்டு படிப்போம். உணர்வு, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், உலக நோக்கு, அந்த உலக பார்வை, இவற்றிற்கேற்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணம் வேறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரியா, விளங்குதா? அப்ப இதை பாடமே சொல்லுங்க. எதது பிள்ளைகள் அஹ், எதது காரணமா இருக்கு வேறுபாட்டுக்கு? சொல்லுங்க யாராவது. முதலாவது ஒருவரது பேசுங்க. ஒருவரது இருக்கே சொல்லுங்க. கல்வி, அடுத்து கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், 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 உலக நோக்கு. உலக நோக்கு. இதை பாடம் மிகச்சு கொள்ளுங்க. சரியா, ஒரு கல்வினா சிறு குறிப்புகளாம் பெரிய கேள்விகள் அதெல்லாம் மறந்துடக்கூடாது. சரி, இதெல்லாம் தேவை. ஒரு கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், உலக நோக்கு. உலக நோக்குனா உலக பார்வை எப்படி இருக்கு, உலகை எப்படியும் பார்க்கிறான். கேட்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணம் வேறுபடும். எனினும் பொதுவாக பார்க்கும்போது சாதாரணமாக சொல் அலங்காரம் என்ன? சொல் அலங்காரம்ங்கிறது என்னது? எப்படி சொல்ல அலங்கரிக்கலாம்? மாலை போட்டு கிரீம் தடவியா எப்படி அலங்கரிக்கலாம் சொல்ல? அணியா அணியால அலங்கரிக்கலாம். வேற அடையால அலங்கரிக்கலாம். சரியா, எதுகை முனையால அலங்கரிக்கலாம். சரியா, விளங்குதா? இப்படி நிறைய விடயங்களை கொடுத்து அலங்கரிக்கலாம். சொல்ல வந்து மெருகூட்டிட்டு போகலாம். சரியா, அப்ப சாதாரணமாக சொல் அலங்காரம், சப்தநயம்னா என்னது? அந்த எதுகை மோனை. சரியா, அந்த யாப்பு. சரியா, சப்தநயம், உவமை, அணி. சரியா, அந்த சொல் அலங்காரத்துக்குள்ளேயும் வரும். ஆனா தனிச்சு நம்ம என்னது, உவமை, உருவகம் முதலிய சிறப்புகளும் உணர்வினை அந்த சிறப்பு இருக்கணும். இது வந்து இந்த இந்த சொல்லலங்காரம், சப்தநயம், உவமை, உருவகம்லாம் என்னது, ஒரு இலக்கியத்தின் உருவமா இருக்குமா, ஒரு இலக்கியத்தின் உள்ளடக்கமா இருக்குமா? இந்த சப்தநயம், உவமை, உருவகம், சொல்லலங்காரம்லாம் உருவமா இருக்கும். சரியா, அடுத்து பாருங்க, இந்த இந்த உருவம் எது, இந்த கவிதைக்குள்ள எப்படி அமைக்கிறோம் அப்படின்ட்டு. அது இல்லாம அந்த இலக்கியத்தை உள்வாங்கும் போது ஏற்படுகின்ற உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தரவல்ல கருத்து தான் என்னது, உள்ளடக்கம். கருத்துமே கவிதைக்கு உயிர் நாடியாக இருப்பதை பலரும் ஏற்றுக்கொள்வர். என்னங்கடா, அப்ப கவிதைக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடியது எது 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 சொல்லுங்க. சொல்லுங்க, அப்படி எப்போதுன்னு பார்த்தோம். சொல்ல அலங்காரம், சப்தநயம், சொல்லுங்க. உவமை, உருவகம் முதலிய உவமை, உருவகம். சிறப்புகள் உருவம். உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தரவுள்ள கருத்தும் தான் என்னது, கவிதைக்கு உயிர் நாடியாக இருப்பதை பலரும் எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அது பொது பொது விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் இது வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். இது ஒரு கவிஞனின் பொது இலக்கணம். எல்லா கவிஞர்களுக்கும் இச்சிறப்பியல்புகள் ஏதோ ஒரு அளவில் அமைந்திருத்தல் வேண்டும். விளங்குதா? எல்லா கவிஞர்களுக்கும் இந்த சிறப்பியல்புகள் வந்து இது ரொம்ப முக்கியமான திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். எந்தெந்த சிறப்பியல்புகள் திரும்ப இருக்க சொல்லுங்க. எந்தெந்த சிறப்பியல் எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கணும்? பொது பார்வை எது? சொல்லலங்காரம், சப்தநயம், உவமை, உருவகம். உவமை, உருவகம் மற்றும் சிறப்பு, உணர்வினை தாங்கி வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தரவுள்ள கருத்தும் தான் கவிதை உயிராட இருப்பதை பலரும் ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு கவிஞனின் பொது இலக்கணம். ஒரு கவிஞன் பொது இலக்கணம். சரியா, இது ஒவ்வொரு கவிஞனும் மாறுபடாது. எல்லா கவிஞர்களுக்கும் இச்சிறப்பியல்புகள் ஏதோ ஒரு அளவில் அமைந்திருத்தல் வேண்டும். எல்லா கவிஞர்களும் வந்து சிறப்பில் வந்து ஏதோ வகையில அமைஞ்சிருக்கணும். இப்படி அமையாத கவிஞர்கள் நம்ம என்ன செய்யறது இல்லை, கவிஞர்களாக நம்ம பார்க்கறது இல்லை. இது இது இருக்கணும். பொதுவாக வந்து இந்த விஷயங்கள் இருக்கணும். சரியா, ஓகே. இவர்களுள் பெரும் கவிஞராக பரிணமிப்பவர்கள் இதுல இது சாதாரணமாக கவிஞர்களுக்கு இருக்கணும். பெரும் கவிஞர்கள்னா அதுல இருந்து நல்ல ஹைலைட் ஆனவங்க, இன்னும் இன்னும் சிறப்பானவங்க. சரியா, இவர்களுள் சரியா, ஓகே. இவர்கள் பெரும் கவிஞராக பரிணமிப்பவர்கள் மொழியாற்றல் முதலியவற்றை குறைவின்றி பெற்றிருக்கும். அதில் மொழியாற்றல் இருக்கும். சரியா, மொழியாற்றல் அந்த சொற்களை கணக்கா என்ன செய்யணும் போட்டு ஒரு 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 மெஜிக் செய்கிற மாதிரி, என்னோட அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியதா இருக்கா
அப்படின்னு மொழியாற்றல் முதலியவற்றை குறைவின்றி பெற்றிருக்கும் அதே வேளையில் தாம் வாழும் தாம் மொழியாற்றல் இருக்கும். மொழியாற்றல் மட்டும் இருந்து போதாது, தாம் வாழும் காலத்து சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளே இருக்கணும், அவர் திறமை இருக்கணும், அதே போல் சமூகத்தோடு இணைஞ்சிருக்கணும். அப்போ சமூகத்தோடு இணைந்திருந்தால்தான் சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளே அறியக்கூடியதாக இருப்பார் அவர். சரியா? எனவே அந்த சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை மட்டும் அறிந்திருந்து போதாது, அவற்றுக்கு பரிகாரம் காண, அதுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கணும், அவற்றுக்கு பரிகாரம் காண முற்பொருளாகவும் இருக்கின்றனர். தத்தம் அனுபவங்களின் துணை கொண்டு கவிப்பாட துவங்கும் பலர். ஃபஸ்ட்டு அனுபவ ரீதியாக தான் எழுதுறாங்க, ஆரம்பத்தில் எழுதுறவங்க பலர் அனுபவங்களின் மட்டத்திலே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கவிதை வர மாதிரி இருக்குது, ஒமிட் வர மாதிரி இருக்குன்ட்டு, ஒமிட் எடுக்கிற மாதிரி கவிதை வர மாதிரி இருக்குன்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு ஒரு 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 மிக்சிங்காக ஒரு 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 திறமை வந்துடும் ஆரம்பத்தில். சரியா? இப்போ தத்தம் அனுபவங்களின் துணை கொண்டு கவிப்பாட துவங்கும் பலர் அனுபவங்களின் மட்டத்திலே அதோடே இருந்துருது. அவங்களோட அனுபவம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் வெளியே உலகத்தை பார்க்கறது இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரூமுக்குள்ளே இருந்து எழுதி என்ன செய்ய கசக்கி வீசுறது. சரியா? அல்லது இந்த காலக்கோட்டில் போகிறது ஃபேஸ்புக்கில். ஆனால் பெருங்கவிஞர் தன் சொந்த அனுபவங்களை மாத்திரம் பொருளாக கொள்ள, தன் சொந்த அனுபவம் மட்டும் அவன்கிட்ட இருக்காது, மனுகுலத்தின் நிலைமையினை உணர்ந்து, மனிதகுலம் எப்படி எந்த நிலைமையில் இருக்கு உணர்ந்து அதனோடு தான் கலந்து எழுதுகிறார். அதோடு ஒன்றிச்சு போயிடுறான் சமூகத்தையும் அவனையும் என்ன செய்யலை, வேறு பிரித்து அறிய முடியும். அவன் தான் சமூகம் தான் அவன். சமூகத்தின் பிரச்சனையெல்லாம் என்னது அக்குவே ராணி வேற அவனுக்கு என்னது அத்துப்படியாக இருக்கும். இல்லைங்கதா? அப்போ ஒரு உண்மையான இலக்கியவாதி என்ன செய்யணும், எதோடு ஒத்து போகணும், அதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு நம்ம சொல்லுவதுனா என்னத்தான் நீ பெரிய பெரிய புகழாக படித்து டிகிரி அது இதுன்னு முடித்தாலும் கூட நீ சமூகத்தோடு இணைஞ்சு சமூக பார்வையற்றவனாக இருந்தால் நீ படித்தது ஒரு வெற்று பேப்பர் தான் அந்த டிகிரிங்கிறது. அந்த மாதிரி இருக்குது. உதாரணமாக பாரதி அடிமைப்பட்டு கிடந்த பாரதியாரையே நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பாரதி அடிமைப்பட்டு கிடந்த பாரத சமுதாயத்தில் வாழ்ந்தவன், அடிமைப்பட்டு கிடந்த அடிமைப்பட்டிருந்த அந்த சமுதாயத்தில் அவர் வாழ்கிறான். சரியா? அந்த சூழலில் வாழ கிடைக்குது, அவனுக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சமூகத்தில் தான் கிடைக்குது. அவன் சுதந்திரமான ஒரு நாட்டில் அவன் பிறக்கலை, அடிமைப்பட்டு கிடந்த பாரத சமுதாயத்தில் வாழ்ந்தவன், தன்னளவிலும் தனது சமுதாயத்தை பொறுத்தளவிலும் அடிமைத்தனத்தை அறிந்தவன். சரியா? தன்னளவிலும் சமுதாயத்தில் எப்படி நான் ஒரு அடிமை, என்னை சூழ்ந்தவர்களும் அடிமை. சரி, எனவே ஒரு அடிமை இன்னும் பல அடிமைகளுக்கு அல்லது அடிமை கூட்டத்துக்கு அடிமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற அந்த சுதந்திர தாகத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தை அவர் செஞ்சார். இல்லைங்களா? அடிமைத்தனத்தை அறிந்தவன், அடிமைத்தனத்தை உள்ளும் புறமும் கண்டவன். சரி, அடிமைத்தனத்தை உள்ளும் புறமும் கண்டவன், உள்ளுக்கும் வெளியிலும் எல்லா இடத்துலையும் அடிமைத்தனம். அது அவனது அடிப்படை அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? எனவே அந்த அனுபவத்துடன் உலகை நோக்கிய பொழுது உலகத்தை பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறார், மட்டுப்படுத்தி அவர் குறிப்பிட்ட அந்த தமிழ்நாடு அல்லது அவர் ஊரை மட்டும் பார்க்கல, உலகத்தை பார்க்குறாரு. உலகை நோக்கிய பொழுது வேறு பல சமுதாயங்களும் நாடுகளும் அடிமைத்தனத்திலும் தாழ்வுற்று அதையும் விட கீழாக இழிநிலையிலும் அல்லற்படுவதை கண்டார். எல்லாமே இப்படி அடிமையாக இருக்கானுங்களே. சரியா? அவ ஒரு பெரிய ஒரு சமூக கூட்டத்தை ஒரு சிறிய ஒரு குறிப்பினர் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்ட பேர் என்ன செய்கிறாங்க, ஆட்சி செய்கிறாங்க. இது அடிமைத்தனமே அப்படிங்கிற ஒரு நினைவு அவருக்கு வருது. அங்கே பொதுமை உணர்வு எழுகின்றது. எனவே பொதுமை உணர்வு என்பது தனது குறிப்பிட்ட எல்லையை மட்டும் பாடுவது பொதுமை உணர்வு அல்ல. அது என்னது, அந்த குறிப்பிட்ட எல்லையை மட்டும் பாடுறது என்ன உறவு, குறிப்பிட்ட இனத்தை மற்றும் குறிப்பிட்ட என்னது மொழியை மட்டும் பாடுறது என்ன உணர்வு, அது இப்போ இன ரீதியாக பாடினா அது இன உணர்வு, மொழியை மட்டும் பாடினா அது மொழி உணர்வு. சரியா? நாட்டை மட்டும் பாடினா அது நாட்டு உணர்வு, நாட்டு பற்றுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த உலகை பற்றி பாடினால்தான் என்னது, அது மானுட உணர்வு அல்லது மனித குலத்தை பற்றி பாடுறது, ஒட்டுமொத்த உலகத்தையும். சரியா? எனவே இது மண்ணுலகத்து பாருங்க, அவர் சொல்கிறார், மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக. என்ன சொல்கிறாங்க, மண்ணுலகத்து மானுடன் தன்னை, அதாவது இந்த மண்ணுலகத்திலே இந்த பூமியிலே பூ உலகிலே மானுடனை அங்கே இருக்கக்கூடிய மனிதனை தன்னை கட்டிய தட்டின தலைங்கிறது என்னது, அடிமை விலங்கு. எனவே அந்த அடிமை விலங்கு என்ன செய்யணும் கேட்டால் சிதறி போகணும், எல்லாரும் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும், கைவிலங்கை தகர்த்தெறிந்து விட்டு சுதந்திரமாக என்ன செய்யணும், நடைபோட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் என்ன செய்கிறார். அதுதான் அங்கே அவர் மானுடம் தெளிவிய கவிஞராக பார்க்கப்படுது என்று உலகளாவிய கண்ணோட்டத்தில் அவன் குரல் எழுப்பினான். இந்த உணர்வுடனேயே பழந்தமிழ் பணுவல், இந்த உணர்வோட தான் என்ன செய்யறான், பழந்தமிழ் பணுவல்கள் எனது செய்யுள் நடையில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியத்தையும் அவன் வாசித்து கற்று என்ன செய்கிறான், சப்பி துப்புன பிறகு அவனுக்கு ஒரு உணர்வு வருது, இத்தனை பேர் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பேர் தான் எனது மனித குலத்தை எனது மாண்புற செய்ய வேண்டும், மனித குலத்தில் மாற்றத்தை
பெற செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு எழுதியவர்கள் யார் அந்த மூவரும்? திரும்ப ஒருக்க சொல்லுங்க, யார் அந்த மூவரும்? வள்ளுவர், கம்பர், இளங்கோ. இளங்கோ. வள்ளுவர், கம்பர், ஆ. இளங்கோவடிகள். ஓகே, முதல்ல சொன்னாங்க தானே, முதல்ல கம்பருக்கும் வள்ளுவனுக்கும் வேற யாரு, இளங்கோவுக்கும் ஒவ்வொரு வாசகத்தை இப்ப நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ முதலாவது வந்து நம்ம கம்பருக்கு என்னன்னு சொன்னோம், என்ன பாயிண்ட் சொன்னோம், கம்பரை பற்றி புகழ்ந்து எப்படி சொன்னாங்க, கட்டுரையாசை என்ன சொன்னார், சின்ன சின்ன வரிகளை சொல்லுங்க. கல்வியில் பெரிய கம்பன். ஓகே, அடுத்து திருவள்ளுவருக்கு என்ன சொன்னாங்க? அவரது குறளுடைய எடுத்துக்காட்டு எழுத்தாளாத புலவர்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு யார், நம்ம இளங்கோவடிகளை பற்றி சிலம்பின் விளங்கல, சிலம்பின் மகத்துவம் அல்லது அவர் தாக்கம் எது வரைக்கும் இருக்கு? மறாட்டீங்க, இப்பதானே படிச்சோம். என்ன எது வரைக்கும் அந்த தாக்கம்? சிலம்பின் நாட்டார் துலக்கம் இலக்கியம். நாட்டார் இசை வரை நாட்டாரியல் வரைக்கும் அது போகுது. சரி, அப்படி அதோட இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தருக்கும். வையத்தில் மானுடன் வாழ்வாங்கு வாழ வழிக்கான முற்பட்ட வள்ளுவன். வள்ளுவன் என்ன செஞ்சான்? வையத்தில் மானுடன்னா ஒட்டுமொத்தம், தமிழன், சிங்களம், அப்படி தனியாக இன ரீதியாக மொழி ரீதியாக இல்லை. வையத்தில் மானுடன் வாழ்வாங்கு வாழ வழிக்கான முற்பட்ட, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாருக்கிட்டா வள்ளுவன் வந்து அதை சொல்கிறாரு. அதைத்தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், நீ இதை பின்பற்றி வாழ், உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி எழுதுறாரு அவர் திருக்குறள். என்னது எல்லாத்துக்கும் விலங்குகள் உள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. எனவே வள்ளுவன் வையத்தில் மானுடன் வாழ்வாங்கு வாழ வழிக்கான முற்பட்ட வள்ளுவன். அடுத்து யார்? இளங்கோ. இளங்கோவில் கம்பர். ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படையான லட்சியமான அரசு ஒன்றை இலக்கியத்தில் உருவாக்கிய கம்பன். அப்போ கம்பன் என்னத்தை உருவாக்க? ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படையான லட்சியமான அரசு ஒன்றை இலக்கியத்தில் உருவாக்க கம்பன். என்னது அது சொல்லுது? அது என்ன அந்த வசனம் சொல்லுது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படையான லட்சியமான அரசு ஒன்றை இலக்கியத்தில் உருவாக்கிய கம்பன்னா என்னத்தை புரிஞ்சிருக்கீங்க நீங்க இதை? இப்ப கம்பர் வந்து அந்த இலக்கியத்தை படைக்கும்போது, சரி, இப்போ அது வான்மீகி எழுதின இலக்கியத்தை தானே தழுவல் நூலாக தானே கம்பர் படைக்கிறார், தமிழ் படுத்துறாரு. எனவே இந்த இடத்துல சோழர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில், சரியா, அங்கேயும் ஒரு குறைபாடுடைய அரசாகவும் இருந்திருக்கும். சோழர்கள் வந்து ஒரு சோழ மன்னனை தான் கம்பர் வந்து ராமனாக நினைச்சு எழுதுறார். சரி, ராமராஜ்யம் அப்படிங்கும்போது அவர் ஒரு கற்பனை அரசை உருவாக்குறாரு. இப்படி இருந்தா சரியா, மக்கள் எல்லாம் நேசிக்கக்கூடியவனாக, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவனாக, அவன் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய உறவுகளை கொண்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யார்ட எதிர்பார்ப்புன்னு கேட்டால் கம்பர் எதிர்பார்ப்பு. அதைத்தான் என்ன செய்யறேன்னா அதில் எழுதுறாரு. ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படை அது ஒரு கற்பனை தான், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு. சரியா, அடிப்படையான லட்சியமான அரசு ஒன்றை இலக்கியத்தில் உருவாக்கிய கம்பன். அப்போ இது யாருக்காக இருக்குன்னா மக்களுக்காக. மக்களுக்கு நல்லது செய்கிறாருந்தா, இப்படிப்பட்ட ஒரு மன்னன் அரசன் இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அவர் அப்படி உருவாக்குறாரு. அறம், அரசியல், வாழ்க்கை. எப்படி? அறம், அரசியல், வாழ்க்கை. அறம்னு என்ன பிள்ளைகள்? தர்மம். எப்படி? எல்லாத்துலேயும் அறம் இருக்கணும். சரியா, அறம் இருக்கணும். அரசியல்ங்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு. அரசியல்ங்கிறது வந்து மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அல்லது மக்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கக்கூடியதான் அரசியல். வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை. இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய தொடர்பு, அறத்துக்கும் அரசியலுக்கும் வாழ்க்கைக்கும், சரி, அறத்துக்கும் அரசியலுக்கும், வாழ்க்கைக்கும் அறத்துக்கும், அரசியலுக்கும் வாழ்க்கைக்கும் இப்படி தொடர்பு இருக்கும். இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய தொடர்பு எத்தகையது என்பதை குடிமக்கள் காப்பியம் ஒன்றின் மூலம் அலசி ஆராய்ந்த இளங்கோ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவ்வாறு என்னது, இப்படி இந்த அறம் அரசியல் வாழ்க்கையில் யாரோட சம்மந்தப்பட்டது? மக்களோட சம்மந்தப்பட்டதுதான். சரியா, இருக்கக்கூடிய தொடர்பு எத்தகையது என்பதை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லக்கூடிய, குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லக்கூடிய என்னது, எந்த இலக்கியம்? சிலப்பதிகாரத்தின் மூலமாக அலசி ஆராய்ந்த இளங்கோ ஆகியோர் பாரதி பார்க்கிறான். எல்லாரையும் பார்த்த அதே பாரதி தான் இவர்களையும் பார்க்கிறான். இவர்கள் என்னன்னா மக்களை பற்றியும் மானுடத்தை பற்றியும் அதிகமாக பிரஸ்தாபிக்கிறார்கள் என்றபடியால் இவர்கள் தான் மானுடம் தெளிவு கவிஞர்கள்னு அவர் என்ன செய்யறாரு, ஹைலைட் பண்றாரு. சரியா, ஓகே. என்பதை குடும்பகாமி ஒன்றின் மூலம் அலசி ஆராய்ந்து இளங்கோ ஆகியோரை பாரதி கண்டார். இம்மூவருமே ஒரு தனி அரசை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ
வள்ளலை பற்றியோ அல்லது குறிப்பிட்ட குலம் சாதி என்பவற்றை பற்றியோ பாடினால இவங்கெல்லாம் தனி ஒரு அரசனை பற்றி பாடல, தனி ஒருத்தனை பற்றி பாடல. இவன் தான் அப்படிங்கிற மாதிரி இது ஒட்டுமொத்த ஒரு தலைமைத்துவத்தை பற்றி தான். இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டா அது சோழனுங்கிறது யோசிச்சாலும் அது தலைமைத்துவம், மக்களுக்கு எப்படி தலைமைத்துவம் இருக்கணும், அது எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். தெய்வத்தை பற்றி பாடல, தனி ஒரு தெய்வத்தை பற்றி பாடல, சரியா? வள்ளலை பற்றி பாடல, சரியா? அல்லது குறிப்பிட்ட குலம் அல்லது சாதி என்பவற்றையோ பாடினார் அல்லர். மனுகுலம் பற்றி ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பற்றி பாடாத மானுடம் வென்றதம்மா என்றே கம்பனும் குறிப்பிட்டான். மானுடம் வென்றதம்மா தாம் வாழ்ந்த அப்போ கம்பனுக்கு ஒரு நோட் பண்ணிங்க. மானுடம் வென்றதம்மா கம்பன் எழுதும்போது, கம்பனை தனியாக எழுதும்போது நீங்கள் அதை மானுடம் வென்றதம்மான்ற இதை நோட் பண்ணிக்கணும். இன்றைக்கு கம்பனும் குறிப்பிட்டான். தாம் வாழ்ந்த காலத்து சமுதாய நிறுவனங்கள் எப்படி? தாம் வாழ்ந்த காலத்து சமுதாய நிறுவனம். சமுதாய நிறுவனங்கள் என்னென்ன? சமுதாய நிறுவனங்கள் என்னென்ன? பாடசாலை ஒரு சமுதாய நிறுவனம், சரியா? சொல்லுங்க. வேற? நீதிமன்றம் ஒரு சமுதாய நிறுவனம். வேற? ஒரு பாராளுமன்றமாக இருக்கலாம், அரசு செய்யக்கூடிய அந்த பாராளுமன்றமாக இருக்கலாம், அந்த காலத்தில் என்ன பேர் அழைச்சாங்களோ அதெல்லாம் சமூக நிறுவனங்கள், சரியா? எனவே இவ்வாறு சமுதாய நிறுவனம், அந்த காலத்து சமுதாய நிறுவனங்களும் நியதிகளும், அவங்க போட்ட அந்த நியதிகள், சரியா? அரசாங்கம் இருக்கலாம், எல்லாமே சரியா? நியதிகளும் குறைபாடுடையவை என்னும் நம்பிக்கை அந்த காலத்தில் அது குறைபாடு. அந்த அவர் இருக்கிற காலப்பகுதியில் இப்போ பாரதியார் சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு கும்மி அடிக்கிறாரு, சரியா? கும்மி பாடல்கள் எழுதுறாரு. இருந்தாலும் கூட அவர் இருந்த காலப்பகுதியில் சுதந்திரம் அடைஞ்சிட்டாரா? அவர் இறக்கும்போது சுதந்திர இந்தியாவில் அவர் இறக்குறாரு அல்லது அடிமைப்பட்ட இந்தியாவில் இறக்குறாரு? சொல்லுங்க. அடிமைப்பட்டிருந்த காலப்பகுதியில் தான் அவர் என்ன செய்யறாரு? இறக்குறாரு. எனவே அந்த காலத்து சமுதாயம் என்ன செய்யுதுன்னு கேட்டா எப்படி இருக்கு? அந்த காலத்து சமுதாய நிறுவனங்களாக இருக்கலாம், அது கொடுக்கக்கூடிய நியதிகளாக இருக்கலாம், குறைபாடுடைய என்னும் நம்பிக்கை உணர்வின் உந்துதினாலேயே அது குறைபாடு. அப்போ நிகழ்காலத்தில் குறைபாடு இருக்குது, எதிர்காலத்தில் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வின் நிவர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கை உணர்வின் உந்துதலினாலேயே இப்பெரும் கவிஞர்கள் மானுடம் கேடின்றி வாழத்தக்க, மானுடன் துன்பம் இல்லாமல் வாழத்தக்க கற்பனை உலகளை படைக்க. அப்போ கற்பனையா? இப்போ திருவள்ளுவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எல்லாத்தையும் பின்பற்ற நல்லா இருக்கும், ஆனால் பின்பற்றுறதுக்கு இயலாது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உலகத்தில் விளங்குது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இதை பின்பற்ற சிறப்பாக இருக்கும், ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கடா, ஒரு கற்பனை உலகம் என்ன செய்ய படைக்க முற்பட்டார்கள். அந்த முற்பட்டதின் விளைவு தான் இது இலக்கியங்கள். எனவே அது மனிதர்களுக்காக, மனிதர்களோட நலத்திற்காக அவர்கள் எழுதியதுனால தான் அவங்க மாடும் தெளிவிய கவிஞர்களாக இருக்காங்க. காலத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். அந்த காலத்தில் என்ன செய்ய? அந்த நியதிகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், சமுதாய நிறுவனங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது குறைபாடு உடையவனா அதுக்கு நேரடியாக நம்ம எதிர்த்தாக்கம் செய்ய இயலாது, இல்லைங்களா? எனவே அப்படி இருந்தாலும் கூட காலத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் காலத்தையும் கடந்து சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. அதனாலேயே காலத்தை வென்ற கவிஞராகினர். இல்லைங்களா? காலத்தையும் கடந்து இப்போ பாருங்க, நம்ம பாரதியாரை பற்றி பேசுகிறோம், கம்பர். இன்னும் நம்ம இருந்து மடிந்தாலும் சரியா, நம்ம ஏதாச்சும் சாதனை செஞ்சுட்டு போனால் அடுத்த சமுதாயம் பேசும், சரியா? ஆனால் இந்தளவு தூரம் பாரதியார் போல கம்பர் போல நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு சரித்திரத்தை படிச்சுட்டு போவோம்னா அது கேள்விக்குறி தான், இல்லைங்களா? ஏன்னா இவர்கள் அந்த சமூகத்தில் இருந்து சமூகத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றியதன் காரணமாக தான் இன்னும் என்னன்னு கேட்டால் காலத்தை வென்ற கவிஞர்களாக இருக்காங்க. வள்ளுவன் வகுத்த அறம் அவன் காலத்து நடைமுறையில் திரட்சி அன்று. அந்த காலத்து நடைமுறையில் அதை சொன்ன அந்த காலத்து குறைபாடுடைய சமூகமாக தான் இருந்துச்சு, அது அந்த காலத்துக்குரியது அல்ல. அல்லது அவங்க உள்ளவங்களும் அறம் சார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லல, அது இல்லை. அவங்க அறம் சார்ந்து இல்லாதனால தான் அவர் இப்படியெல்லாம் இருங்கடான்னு எழுதுறாரு, சரியா? வள்ளுவன் வகுத்த அறம் அவன் காலத்து நடைமுறையின் திரட்சி அன்று. நடைமுறையில் திரட்சி இல்லை, மனிதன் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவன் விளைந்த சமுதாய நெறியை. அப்போ இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது நீங்கள் கடைப்பிடிங்கன்ட்டு அவன் விளைந்த சமுதாய நெறியை தான் நூலில் என்ன உருவாக்குறான். அப்போ அந்த காலத்து சமூகம், அந்த காலத்து மனிதர்கள் பிழையானவர்களாகவும் குறைபாடுடையவர்களாக தான் இருக்காங்க. எனவே இது எதிர்காலத்தில் இருக்க அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையாவது இருந்து விடுபட வேண்டும். எனவே அவர்கள் அந்த குறைபாடுடையதாக இருந்த காரணத்தால் துன்பத்தை அனுபவித்தார்கள் விளங்குது. எனவே அறம் சார்ந்து அவர் வாழ்ந்தால் துன்பம் இல்லாமல் போகும் என்கின்ற நிலையை அவங்க உணர்ந்து அவங்க சொல்ல முற்படுறாங்க, மக்களுக்காக சொல்ல முற்படுறாங்க, சரி? அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? மாடும் தெளிவிய கவிஞர்கள் இருக்காங்கன்ட்டு அப்படியே தொடர்ந்து போய்கொண்டு கட்டுரை. தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளையும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பாருங்க, தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளையும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளும் ஒருவனை கால உணர்வுடன் செயற்பட முடியும். தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளையும் உணர்வுபூர்வமாகவும் விளங்கிக்கொள்ளும். உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வம் என்ன வித்தியாசம்?
உணர்வுபூர்வமாங்கிறதுக்கும் அறிவுபூர்வமாகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு விஷயத்த உணர்வுபூர்வமாக பார்க்கறதுக்கும் அறிவுபூர்வமாக பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஒரு உதாரணம், ஒற்றை உதாரணம் சொல்லுங்க பாப்போம். பேசுங்க. ஓகே, சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் இன்றைக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்டால், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட ஒரு 6 குடும்பத்தை சேர்ந்தவர்களை வெளியாக சொல்லி, அதாவது அந்த வீட்டை விட்டு உடைமைகள் எடுத்துக்கொண்டு போக சொல்லி, அது என்னது, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், இது 30 வருஷத்துக்கு முன்னுக்கு போட்ட கேஸ், சரியா? அதனால் அப்படி ஒரு நிலமும் வந்துச்சு, நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ அப்போ அந்த விஷயத்தை இப்போ வெளியில் விட்டோன்னா அது உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது நமக்கு கவலையாக இருக்குது. என்னடா அது, இப்படி வாழ்ந்த 30 வருடமாக வாழ்ந்ததை வீட்டை விட்டு போகணுமே, உடம்பு எங்கே போவாங்க, என்ன செய்கிறாங்க? அப்போ நம்ம என்ன செய்வோம், அப்போ குறை சொல்ல போகிறோம். அப்போ இது உணர்வுபூர்வமாக பார்க்குறோம், ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் அறிவுபூர்வமாக பார்க்கும்போது அதுக்கு என்ன தீர்வு திட்டம் செய்ய, நீதிமன்றத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாது, போராட இயலாது. அது நீதிமன்றத்தை அவமதித்ததாக போயிடும். அப்போ அது ஒன்றும் செய்யலாது. இப்போ என்ன செய்யலாம்? அதுக்கு அவங்களுக்கு புதிய நிலங்களை கொடுக்குறதா, அல்லது அப்பீல் பண்ணுறதா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை என்ன செய்யறது, அப்போ ஹைகோர்ட்டுக்கு போடுறதா, சரியா? அல்லது அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்களுக்கு வேறொரு மாற்று அஹ், தேவைப்பாடுகளை செய்கிறதான்ட்டு அதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது, விளங்குதா? அதுதான் அறிவுபூர்வம், உணர்வுபூர்வமாக. இப்போ இதன் அடிப்படையில் தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளையும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளும் ஒருவனே. உணர்வுபூர்வமாகவும் பார்க்கணும், அறிவுபூர்வமாகவும் பார்க்கக்கூடிய அப்போ உணர்வுபூர்வமான அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் அனுபவிக்கிறது. அறிவுபூர்வம் அப்படிங்கிறதுன்னு கேட்டால் அது என்னத்தை செய்யலாம் அப்படிங்கிறது. தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வம் தெளிந்து கொள்ளும் ஒருவனே கால உணர்வுடன் செயற்படும். கால உணர்வுடன் அந்த குறிப்பிட்ட கால உணர்வுடன் செயற்பட முடியும். ரெண்டும் மேனேஜ் பண்ணி போகணும். அவன் கூறும் முடிவுகள் பூரணமானவையாக அமையாட் போகலாம். அந்த டைமில் வந்து அவன் சொல்கிற முடிவுகள் பூர்ணமான இல்லை, ப்ராக்டிக்கலாக அது சரி வராதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உலகை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உணர்வு அவங்க அது மட்டும் இருக்கு. இப்போ இப்போ நம்ம சோசியலிச கோட்பாடு இருக்கிறதுன்னு, சோசியலிச கோட்பாடு எடுத்துக்கொண்டா இதில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்கிறவங்களுக்கு தெரியும், அரசு உதிர்ந்து விடும் சொல்கிறாங்க. அரசுங்கிறத ஒன்றே இருக்காது, சரியா? அரசு ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கால் மார்க்ஸ் சொல்லக்கூடிய கருத்து அது. அரசுங்கிறதே இருக்காது. ஒவ்வொரு ஆண்டான் அடிமை சமூகம், முதலாளி தொழிலாளி, இப்படி ஒவ்வொரு வர்க்க முரண்பாடு தான் அரசு அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு காலப்பகுதியில் இப்படி இப்படி இருக்குது. இப்போ முதலாளி தொழிலாளிங்கிறதுக்கு முன்னாடி அடுத்து சோசியலிசம் உருவான பிறகு அங்கே அரசே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது முதலாளித்துவம் விடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ கால் மார்க்ஸை நம்ம என்ன செய்யலாது, இது என்ன பிள்ளையா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அது ப்ராக்டிக்கலாக இல்லாமல் கூட இருக்கலாம், அது பூர்ணமானவையாக இல்லாமல் கூட இருக்கலாம். அது முடிவுகள் பூர்ணமானவை அமையாமல் போகலாம். ஆனால் இவ்வுலகை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உணர்வு அவங்கள்ட்ட உள்ளார்ந்த உணர்வு என்ன, உலகத்தை எப்படியாச்சும் மாற்றணும், சரியா என்ற அந்த உணர்வு தோணின உடனே அவனது படைப்புக்கு அந்த படைப்பு இருக்குது. அது இலக்கியங்கிறது வந்து உள்ளத்து ரீதியானதுன்னு, ப்ராக்டிக்கல் தேவையில்லையாங்க, விளங்குதா? ப்ராக்டிக்கல் தேவையில்லை. அது நடக்கலைங்கிறது வேற விஷயமே. அவள் படைப்புக்கு தனியாற்றல் பொருந்தி விடுகின்றது. எனவே அது உளப்பூர்வமாக இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகள் தான் பல இதயங்களை வெல்ல முடியும் என்பதற்கு இணங்க அந்த இலக்கியத்தில் தனி ஒரு சிறப்பு அது வந்துடுது. ஏன்னா அவங்க உள்ளத்திலிருந்து என்ன செய்கிறாங்கன்றா, சமூகத்தை மாற்ற வேண்டும், மானிடத்தை மாற்ற வேண்டும், மனித குலத்தில் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும், மனித குலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்தவுடனேயே அந்த இலக்கியத்திற்கு ஒரு தனி ஆற்றல் புரிந்து விடுகின்றது. அத்தகைய ஆற்றலை அளவுகோலாக்கணும். அந்த ஆற்றல் இருக்குது, உள்ளார்ந்த ஆற்றல். அந்த உள்ளார்ந்த ஆற்றல் எல்லாருக்கும் இருக்காது, கவிதை எழுதுகிற எல்லாத்துக்கும் இருக்காது, இலக்கியம் படைக்கிற எல்லாத்துக்கும் இருக்காது. அத்தகைய ஆற்றலை அளவுகோல், அதை ஒரு அளவுகோலாக கொண்டுதான் பெருங்கவிஞரை இனங்கண்டு கொள்கிறோம். அந்த அளவுகோல் தான் மானம் தழுவிய கவிஞர்களா இல்லையா, இந்த உணர்வு இருக்கா இல்லையா, சரியா, கொண்டே பெருஞ்சர்களை இனங்கண்டு கொள்கிறோம். அந்த முறையில தான் வள்ளுவர், இளங்கோ, கம்பன், பாரதி, இப்போ கட்டுரை ஆசிரியர் பாரதியும் சேர்த்துட்டார், பாரதி முதலியோர் மகாவிகள் என மதிக்கப்படுகின்றனர். இந்த காரணத்தினால தான் இவங்களை நம்ம மகாகவிகள்னு நம்ம மதிக்கிறோம் அப்படின்ட்டு கட்டுரையை முடிக்கிறார். விளங்குதா? இதுதான் என்னன்னு கேட்டால் கட்டுரை. தெளிவாயிருச்சா இந்த கட்டுரை? ஒரு தெளிவு வந்துருச்சா உங்களுக்கு? மாண்டம் தெளிவு கவிஞர்கள்னா இதுதான் விஷயம். அப்போ இங்கே முழுக்க நிறைந்திருக்கிறது வந்து யார்? பாரதியார் தான். இருந்தாலும் கூட அவரை ஒட்டி நம்ம கம்பராக இருக்கலாம்,
இளங்கோவா இருக்கலாம், திருவள்ளுவராக இருக்கலாம். அவங்களும் என்ன செய்றாங்க, இடையில வந்துட்டு போயிட்டு கடைசியில் பூரணமா என்னது என்னது 4 பேரும் முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது வந்து பாரதியாருக்குங்கிறத நம்ம விளங்கி கொண்டோம்னா சரி. இன்னும் தனித்தனியாகவும் பார்க்கணும். வள்ளுவருக்கு எப்படி சிலப்பிடம் சொல்ல ஏன் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொதுவான இலக்கணம் என்ன, சரியா, மானும் தெரிஞ்சிருக்கணும் இப்படி இருக்கணும், அதெல்லாம் கேள்வியாக உங்களுக்கு வரும். இதை நல்லா விளங்கி கொண்டீங்கன்னா எந்த கேள்வி வந்தாலும் உங்களை என்ன செய்யணும், விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஓகே. அப்போ ஒரு தெளிவுன்னு பிறந்துருச்சு உங்களுக்கு. இந்த இந்த கட்டுரை ஏற்கனவே நம்ம படித்ததை நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். பெரும்பாலும் நானே தான் கிளாஸ்க்கு போனாலும் ரெக்கார்டிங் பார்க்குறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் நேரடியாக படிக்கும்போது அது ஒரு உளவியலாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தை ஒதுக்கும். ரெக்கார்டிங் அது கடை இருக்குது, நம்ம பிறகு பார்ப்போம்ட்டு அது அப்படியே போய் கொண்டுருங்க. அது இருக்கா இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஃபீலிங் வருமா இல்லையா? எதாவது ரெக்கார்டிங் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் கிளாஸ் நேரடியாக நடக்கும்போது எனக்கு படித்தே தான் ஆகணுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். இயல்பாக நம்ம என்ன இசைவாக்க அடைஞ்சிரும். உண்மையாக போய் நான் சொல்கிறது. ஆ அதுதான் சரியா, அது நடக்கும். நம்மளும் கடந்து வரதெல்லாம். அப்போ அதனால அப்போ தான் நான் இது முக்கியமாக வரக்கூடிய பகுதினால நேரடியாக செஞ்சுட்டேன். ஒரு தெளிவுன்னு பிறந்துச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். இப்போ கட்டுரை தெளிவாயிருச்சா? ஆமாம் சார். ஓகே, இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு போமா? ஓகே சார். ஓகே, இதை கொஞ்சம் வாசிப்போம். சரியா, ஓகே. ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். வாசிங்க தான் வச்சு விளங்கிக்கலாம். ஒரு ஆள் வாசிங்க. கட்டுரை வெளிவந்தமை. இக்கட்டுரையானது பேராசிரியர் கைலாசபதி அவர்களால் எழுதப்பட்டு திருக்குறள் மகாநாட்டு சிறப்பு மலரில் வெளிவந்தது. பேராசிரியரின் இலக்கிய சிந்தனை நூல் இடம்பெற்றுள்ளது. ஓகே, கட்டுரையின் பிரதான கருத்து இதெல்லாம் அறிவுக்காக இதெல்லாம் எழுத போக வேண்டிய அவசியம் இல்லை. இனி கட்டுரையின் பிரதான கருத்தை சொல்லுங்க. கட்டுரையின் பிரதான கருத்து: வள்ளுவர், இளங்கோ, கம்பன், பாரதி என்போர் தத்தம் படைப்புகள் மூலம் மானிடம் கேடின்றி வாழத்தக்க கற்பனை உலகை படைக்க முற்பட்டதோடு இவ்வுலகை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்தியமையால் அவர்கள் மகாகவிகள் என மதிக்கப்படுகின்றனர். வள்ளுவர், இளங்கோ, கம்பன், பாரதி என்போர் தத்தமது படைப்புகள் மூலம் மானுடம் கேடின்றி வாழத்தக்க கற்பனை உலகை படைக்க முற்பட்டதோடு உலகை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உணர்வு வந்த போதே அவங்க மகாகவின்னு. உணர்வு எதுல வெளிப்படுதுன்னு கேட்டா அவர் கவிதையில ஒவ்வொன்றிலும் வெளிப்படுது. ஓகே, அடுத்து. மகாகவிகள் என்பதை நிறுவுவதற்கு பேராசிரியர் எவ்விதம் முயற்சிக்கின்றார்? இப்போ பாரதியின் கவிதை புலம் கட்டுரை ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் கேட்டா, தன் மரணத்துல கவிஞர்கள் தானே அவங்கள இப்போ வந்து சிக்கலா என்ன, இப்ப எனக்கு வந்து பாரதிதாசனை பிடிச்சிருக்குன்னு வைங்களேன். பாரதிதாசனை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து கணியன் பூங்குன்றனாரா பிடிச்சிருக்கு. இன்னொருத்தருக்கு ஔவையார் பிடிச்சிருக்கு. அவ மற்றையார் நோக்கம் என்னன்னு கேட்டா இவங்களும் சிறந்தவங்க தானே அப்படின்னு நோக்கம் வரும். அவ சண்டை பிடிப்பாங்களே, பிடிக்க மாட்டாங்க மற்றவர்கள். இப்போ ஒருத்தருக்கு அஜித் பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜய் பிடிக்கும், ஒருத்தர் கமலை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும். அவ இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது மற்றவன் குழம்புவானா குழம்பு மாட்டானா? குழம்புவான். எனவே இதனால தான் என்னன்னு கேட்டா அதை நிறுவனமே. ஐயோ சாமி, நான் அதனால உங்களை நான் வரிசைப்படுத்தல, அவங்க மற்றவங்களும் நல்லவங்க தான், ஆனா அந்த உணர்வு எல்லாத்துட்டும் இந்த அளவு இல்லை அப்படின்னு நிறுவனம் தானே. அதைத்தான் எப்படி நிறுவுறாருங்கிறது இங்க சொல்ல வருது. ஓகே, சொல்லுங்க பாப்போம். பாரதியின் கவிதை புலமையை முதலில் எடுத்துக் காட்டுகிறார். இவரே கம்பர், வள்ளுவர், இளங்கோ மூவரையும் தமிழ் பெரும் கவிஞர்களாக எண்ணியமையை முன்வைக்கின்றார்.
ம். கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் எங்கனும் காணவில்லை என்றார். கவனிங்க, பாரதியாரின் கவிதை புலமையை முதல்ல எடுத்து காட்டுறாரு. ஓகே, நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க, இவர் இப்படி அப்படின்ட்டு புகழ்றாங்க. சரியா? இவர் வந்து தமிழ் உலகில் மட்டுமல்ல, இலக்கிய உலகமே அங்கீகரித்த ஒருவராக காணப்படுறாரு அப்படின்னு புகழ்ந்துட்டு, இவரே அந்த குறிப்பிட்ட அந்த பாரதியாரே கம்பர், வள்ளுவர், இளங்கோமூரி தமிழ் பெருங்கவிதையாக ஏற்றுக்கொண்டார். அப்ப அபிப்பிராயம் அவருக்கு இருக்கு, அதே அபிப்பிராயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் மாதிரி அவர் சொல்ல வர்றார். இனி அவர் சொன்ன கவிதை தான், யார் பாரதியார்ட்ட கவிதை தான் கம்பனை போல் வள்ளுவன், இதுல இல்ல, கட்டுரையில் இல்ல, இருக்கு, அப்படி கவிதை எழுதியிருக்கார். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் எங்கனும் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. எனவே அவர் யாரை போடுறான்னு இவர் பார்க்குறாரா, அவர் சொன்னா பொய்யா இருக்காதுன்ட்டு அப்படியே லிஸ்ட்டை இங்கே எடுத்துட்டார். யாரு? கைலாஷ்பதி எடுத்துட்டாரு. விளங்குதா? ஓகே, அந்த ஒரு இது இருக்கு. அப்போ அவர் சொன்னதுனால என்னது, அவரே சொல்லிட்டாரு. அப்போ இதில் என்ன பொய் இருக்க போகுதுங்கிறத நிறுவுறாரு. ஓகே, அடுத்து. தமிழகம் பாரதியாரின் கருத்துக்களை முற்றாக ஏற்கின்றது. எனவே பாரதியார் மூவர் பற்றியும் கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகிவிட்டது. அடுத்து. பாரதியார் உலகளாவிய பொதுமை உணர்வு என்ற தமது இலக்கிய நோக்கின் அடிப்படையில் மூவரையும் வரிசைப்படுத்தினார். சிறந்த கவிஞன் ஒருவன் தனது சொந்த அனுபவங்களுடன் உலகளாவிய கண்ணோட்டத்தில் பொதுமை உணர்வுடன் பாட வேண்டும் என்பது பாரதியின் நோக்கமாகும். வெரி குட். அந்த நோக்கம் இருக்குது. பாரதியார் உலகளாவிய பொதுமை உணர்வு என்ற தமது இலக்கிய நோக்கின் அடிப்படையில் மூவரையும் வரிசைப்படுத்தினார். சிறந்த கவிஞனுங்கிறவன் ஒருவன் தனது சொந்த அனுபவங்கள் மட்டும் இருக்காது, அதோட உலகளாவிய கண்ணோட்டத்தில் பொதுமை உணர்வுடன் பாட வேண்டும் என்பது பாரதியின் நோக்கம். அந்த நோக்கம் யார் யார் இருந்துச்சுன்னு இவர் சொல்றாரு. அந்த மூவரையும் வரிசைப்படுத்துறாரு. ஓகே, இப்போது உணர்வு எவ்விதமானது? சொந்த அனுபவத்தோடு உலகளாவிய பார்வை. வள்ளுவன் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிகாண எத்தனித்தவன். ராமராஜ்யம் எனும் இலட்சிய அரசை இலக்கியத்தில் உருவாக்கினான் கம்பன். அறம், அரசியல், வாழ்க்கை இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பினை தமது காப்பியத்தில் இளங்கோ காட்டினார். அப்புறம் ஒரு பாயிண்டா வருது. ஓகே, அடுத்து. அடுத்து. மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலை எல்லாம் சிதறுக என்பது பாரதியின் உலகளாவிய கண்ணோட்டம். எனவேதான் மானிடம் தழுவிய இக்கவிஞர்கள் தம் அரிய படைப்புகளினால் மகாகவிகள் என போற்றப்படுகின்றனர். அப்ப ஒட்டுமொத்தமா அவர் பார்த்திருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து. கட்டுரையில் காணப்படும் இத்துணை கருத்துகள் மானிடம் தழுவும் கவிஞர்களை உறுதிப்படுத்தியது. துணை கருத்துகள் வள்ளுவர், இளங்கோ, கம்பர், பாரதி என்போரை உலகம் இன்று ஏற்றுக்கொண்டமை. பல்வேறு புலவர்கள் தோன்றியிருப்பினும் ஒரு சிலரே மகாகவிகள் என போற்றப்படுதல். இவர்களின் அரிய படைப்புகள் இவர்களை மகாகவிகள் ஆக்கியது. மானிடம் கேடின்றி வாழ்வதற்கு இலக்கியம் படைத்தமையால் உலகம் போற்றியது. இவ்வுலகை மாற்றியமைக்க வேண்டுமென்ற உணர்வினை இவர்களது படைப்புகள் வெளிக்காட்டியமை. தன்னுடைய அனுபவம் மூலம் கண்டவற்றை பாரதி வெளிப்படுத்தினான். இதனை பாரத தேசம் ஏற்றது. எனவே கம்பன், வள்ளுவன், இளங்கோ என்போர் மகாகவிகளே. ஓகே, அப்ப விளங்குது தானே? அப்ப இந்த விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். வள்ளுவர், இளங்கோ, கம்பர் என்பவர் உலகம் என்று ஏற்கொண்டமை. பல்வேறு புலவர்கள் தோன்றியிருப்பினும் ஒரு சிலரை மகாகவிகள் போற்றப்படுதல் விஷயம் சொல்லப்படுது. இவன் அரிய படைப்புகள் இவர்களை மகாகவிகள் ஆக்கியதுன்னு சொல்லப்படுது. மானிடம் கேடின்றி வாழ்வதற்கு இலக்கியம் படைத்தமையால் உலகம் போற்றியது. விளங்குது? அதனாலதான் உலகம் போற்றியது. உலகை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உணர்வினை இவர்களது படைப்புகள் வெளிக்காட்டியதுனால எனது மானும் தலைய கவிதைகளாக மாறுறாங்க. தன்னுடைய அனுபவம் மூலம் கண்டவற்றை பாரதி வெளிப்படுத்தினான். இதனை பாரத தேசம் ஏற்றது. பாரதியார் அனுபவத்தை, அந்த அபிப்பிராயத்தை ஏற்றதுன்னு சொன்னதுனே. எனவே கம்பன், வள்ளுவன், இளங்கோ என்பது மகாகவிகள்ங்கிற மாதிரி அவர் நிறுவுறாரு. ஓகே, அடுத்து அப்படியே போங்க. பாரதியார் இந்திய நாட்டின் போக்கை முற்றாக மாற்றியமைக்க அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட பாடல் தந்தவன். எனவே அவனும் மகாகவி ஆகிவிட்டான். உலகளாவிய பொதுமை உணர்வுடன் தனது இலக்கிய நோக்கின் அடிப்படையில் மூவரையும் பாரதி வரிசைப்படுத்தினான். மண்ணுலகத்து மானிடன் தன்னை கட்டிய தலை எல்லாம் சிதறுக என்ற பாரதியின் உலகளாவிய கண்ணோட்டம் பாரதியையும் மகாகவியாக ஆக்கிவிட்டது. விளங்குதானே?
அவ பாருங்க, தன்னுடைய அனுபவம் மூலம் கண்டவற்றை பாரதி வெளிப்படுத்தினான். இதனை பாரத தேசம் ஏற்றது. சரி, எனவே கம்பன் அதை ஏற்கனவே பார்த்தோம். பாரதியார் இந்திய நாட்டின் போக்கை முற்றாக மாற்றியமைக்க அடிமை தலையில் இருந்து விடுபட பாடல் தந்தவன். எனவே அவனும் மகாகவி. விளங்குதா? உலகளாவிய பொதுமையுடன் தந்த இலக்கிய நோக்கின் அடிப்படையில் மூவரையும் பாரதி வசியப்படுத்தினான். அடுத்து மண்ணுலகத்து மானும் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக என்ற பாரதியார் உலகளாவிய கண்ணோட்டம் பாரதியையும் மகாகவி ஆக்கிவிட்டது. விளங்குதா? இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. இவ்வளவுதான் விஷயம், மெயினாக அடிப்படையான விஷயங்கள். அடுத்து பேராசிரியர் கைலாசபதியின் மொழிநடையை கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னது என்ன எப்படி ஒரு மொழிநடை இருக்கு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். என்னது நியாய், நான் வாசிக்கிறேன். நியாய்க்கும் ஆற்றல் வாய்ந்த செழுமையான மொழிநடை. அவர் என்ன செய்றாரு? தர்க்கம் பண்றாரு. ஏன்னா ஒரு விஷயம் ஆய்வு கட்டுரை மாதிரி இருக்குது. சரியா? ஆய்வு கட்டுரைங்கும் போது அதுக்குள்ள என்னது நல்ல ஒரு டேட்டா இருக்கணும், அதுக்குள்ள தகவல் இருக்கணும். வெறுமனே பொத்தம் எழுத இயலாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கணும். நியாய்க்கும் ஆற்றல் வாய்ந்த செழுமையான மொழிநடை இருக்கு. நியாயங்களை ஒழுங்குமுறையில் வரிசைப்படுத்தி கொண்டு தர்க்க ரீதியான நடை இருக்கு. தர்க்க ரீதியான நடை ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்துற ஒவ்வொன்றையும். சரியா? அடுத்து ஐயப்பாட்டுக்கு இடம் அற்ற தெளிந்த நடை. அதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு அது போய்கொண்டு செழுமையாக போயிட்டு இருக்கு. ஆதாரபூர்வமான விளக்கங்கள். அப்போ என்ன செய்யறாரு? அதை தர்க்கிக்கிறாரு, ஆதாரப்படுத்துறாரு, உதாரணத்தை கொடுக்குறாரு. சரியா? கட்டுரையின் கணதிக்கு ஏற்ப மொழிநடையும் வலுவாக மொழிநடையும் நல்ல செழுமையான மொழிநடை. சரியா? விளங்க, நல்ல ஒரு செழுமையான மொழிநடை இது. சரி, சரியானதையே வைத்தலும் தேவையற்ற இப்போ நீங்கள் இலக்கிய விமர்சனத்தை பார்த்தா மொழிநடை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியா? ஆனால் கைலாசபதி நல்லாவே இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் உள்ள எளிமையான மொழிநடை, கணக்காக இருக்குது, செழுமை இருக்குது, அந்த இலக்கிய செழுமை இருக்குது. இப்போ சரியானதையே முன்வைத்தலும் தேவையற்ற அளவலாவல் அற்ற விலங்குதான் நிலை. அதாவது ஒரு மானியத்தேனை பொன்மானின்னு போட்டு சும்மா சலாப்பிக்கிட்டு இருக்க நிலை இதில் இல்லை. இதில் என்னன்னு கேட்டால் நேரடியாக இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அழகாக போய் கொண்டிருக்கு. இதுதான் என்னன்னு கேட்டால் அவருடைய மொழிநடையாக இருக்குது. சரியா? ஓகே. அடுத்து பாரதியார் தொடர்பான பேராசின் கணிப்பு. பாரதியார் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கார். இல்லாட்டி எனது கட்டுரை எழுதியிருக்க அவசியம் இல்லை. எனவே பாரதியார் பற்றி இவர் என்ன பாடு இருக்குன்ட்டு நேரடியாக கட்டுரையை வாசிக்கும் போது விளங்குது. ஓகே, வாசிங்க பார்ப்போம். என்ன பாடு இருக்குன்னு பார்ப்போம். பாரதியார் தொடர்பா சார்? அதே சார். பாரதியார் தொடர்பாக பேராசிரியர் கணிப்பு. பாரதியார் தொடர்பாக பேராசிரியரின் கணிப்பு. வள்ளுவர், இளங்கோ, கம்பன் மூவரையும் வரிசைப்படுத்தி மகாகவிகள் என்கின்றார். பாரதியின் கருத்துக்களை பாரதம் ஏற்றது, எனவே மகாகவிகளையும் ஏற்றது என்றார். இம்மகாகவிகளை வேற்று மொழியாளரும் ஏற்பர் என்ற கணிப்பு. மூவரையும் மகாகவிகள் என அனுபவத்தின் மூலம் கூறிய பாரதியின் வாக்கு எமக்கு சரியாகிவிட்டது. அடிமைப்பட்டு கிடந்த பாரத தேசம் விடுதலை பெற்று வெளிப்படைய வேண்டும் என்ற பாரதியின் தாக்கம் உலகளாவிய கண்ணோட்டம், எனவே உலகம் பாரதியை ஏற்றது. பாரதி குறித்த மூவரையும் மேலும் பாரதியையும் சேர்த்தே உலகு மகாகவிகள் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்துகின்றது. அதுதான். அப்ப வள்ளுவர், இளங்கோ, கம்பர் மூவரையும் வரிசைப்படுத்தி மகாகவி சொன்னாரு. பாரதியின் கருத்துக்களை பாரதம் ஏற்றது, எனவே மகாகவியிலும் மற்றவரை சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்றாரு. இவரும் இம்மகாகவிகளை வேற்றுமொழியாளர்களும் ஏற்பர் என்று கணிக்கிறாரு. அடுத்த மூவரையும் மகாகவிகளின் அனுபவத்தின் மூலம் கூறிய பாரதியின் வாக்கு எமக்கும் சரியாகிறது. பாரதியார் சொன்னதான் இவரும் ஏற்றாரு. சரி, அடிமைப்பட்டு கிடந்த பாரத தேசம் விடுதலை பெற்று வெளிப்படைய வேண்டும் என்ற பாரதியின் தாகம் உலகளாவிய கண்ணோட்டம். உலக பாரதி விளங்குதா? அதுதான் ஹைலைட். அந்த டைம்ல தான் அவர் என்ன செய்யறாரு? ஹைலைட் ஆகுறாரு. பாரதி குறித்த மூவரையும் மேலும் பாரதி குறித்த மூவரையும் யாரே அந்த 3 பேர். அடுத்து மேலும் பாரதியையும் சேர்த்தே என்ன செய்யற கட்டுரை ஆசிரியர் சேர்த்தே உலக மகாகவி என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்த. விளங்குதா? மகாகவிங்கிற சொற்பிரயோகம் அவரையும் சேர்த்து இவர் எனது கட்டுரை ஆசிரியர் அவரையும் சேர்த்து 4ஆவது அவரை சேர்த்து சொல்றாரு. பாரதி சொன்னது 3 பேரை, கட்டுரை ஆசிரியர் சொன்னது யார்? மாண்டந்தரி கவிஞர்களாக 4 பேரை. விளங்குதா? அதான் சொல்ல வருது. ஓகே. மகாகவிகள் என்பதன் வரைவிலக்கணம் பற்றி பேராசிரியர் கைலாசபதியின் கருத்துகள். சரி, அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போவோம். சொல்லுங்க பாவம். வாசிங்க. மகாகவிகள் என்பதன் வரைவிலக்கணம் பற்றிய பேராசிரியர் கைலாசபதியின் கருத்துகள். சொந்த அனுபவம் மட்டுமின்றி உலகளாவிய பார்வை இருக்க வேண்டும். இதனை நால்வரும் நிரூபித்துள்ளனர். மானிடம் வாழ்வாங்கு வாழ வழிகாண முற்பட்டவன் வள்ளுவன். ராமராஜ்யம் எனும் லட்சிய அரசை இலக்கியத்தில் உருவாக்கியவன் கம்பன். அறம், அரசியல், வாழ்க்கை என்பவற்றின் தொடர்பினை காப்பியத்தில் காட்டியவன் இளங்கோ. மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக என்பது உலகளாவிய கண்ணோட்டம் பாரதி. எனவே தலை உடையவன் எவனோ அவனை மகாகவிகள் எனலாம் என்றார் பேராசிரியர் அவர்கள்.
வாசிக்கணுமா சார்? அப்படியே தொடர்ச்சியா வாசிங்க. இளங்கோ இளங்கோ அது எழுத்துப்பிழை ஒன்று இருக்கு, அப்படியே வாசிங்க தொடர்ச்சியா. இளங்கோ சிலம்பின் செல்வாக்கு நாட்டார் இலக்கியம் வரை சென்றுள்ளமை, அறம், அரசியல், வாழ்க்கை இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை குடிமக்கள் காப்பியத்தினூடாக வெளிப்படுத்தியமை. கம்பர் கல்வியில் பெரியர் கம்பர் என்ற நிலைத்த வாக்கு, ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படையிலான இலட்சிய அரசு ஒன்றினை இலக்கியத்தில் உருவாக்கியமை. மேற்குறிப்பிட்ட தனித்தனியான சிறப்பு காரணங்களை விட பொதுவாக சில காரணங்களையும் குறிப்பிடுகின்றார். இம்மூவரும் தனி ஒரு அரசனையோ தெய்வத்தையோ பாடாது மனுக்குலம் பற்றியே பாடியமை. மானுடம் வென்றதம்மா என்றார் கம்பர். மானுடம் கெடுதலின்றி வாழத்தக்க கற்பனை உலகை படைத்தமை. காலத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அவர்கள் காலத்தை கடந்து சிந்தித்து செயலாற்றியமை. ஓகே, அடுத்து இலக்கியம் தொடர்பாக பேராசிரியர் முன்வைத்துள்ள கருத்துக்கள். அதையும் நம்ம தனித்தனியா பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். இலக்கியம் தொடர்பாக பேராசிரியர் முன்வைத்துள்ள கருத்துக்கள் இவை. இலக்கியம் என்று கூறும்போது நம் உள்ளத்தில் சிந்தனையில் பல எண்ணக்கூறுகள் ஒரே நேரத்தில் தோன்றுதல். ஒருவரது கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், உலக நோக்கு இவற்றிற்கேற்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணமும் வேறுபடும். சொல்லலங்காரம், சப்தநயம், உவமை, உருவகம் முதலியன உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கான்ட்டு புதிய கட்டுரை ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. புதிய அதை எப்படி வந்துச்சு? அதுல சப்தநயம், உவமை, உருவகம் முதலிய உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய. நான் பாதியில தான் சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணினேன். ஓகே ஓகே. மற்றையாக்கள் சரி. புதிய விளக்கம் தரும் கருத்துக்களை இலக்கியத்தின் உயிர்நாடியாகும். சரியா? ஓகே, அடுத்து அப்படி வாசிங்க. மகா கவிஞர்கள் தொடர்பாக அவர்களது பண்பு நலன்கள் தொடர்பாக பேராசிரியர் கைலாசபதி கூறுமாற்றினை துலக்குக. மகா கவிஞர்கள் குறைவில்லாத மொழியாற்றலை பெற்றிருப்பர். தமது சமகால சமுதாயத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளை அறிந்து அவற்றிற்கு பரிகாரம் காண முற்படுவர். தமது சொந்த அனுபவங்களை மாத்திரம் பொருளாக கொள்ளாது மனுக்குலத்தின் நிலையினை உணர்ந்து எழுதுவர். உலகளாவிய கண்ணோட்டத்தில் பொதுமை உணர்வோடு எழுத முற்படுவர். மானுடம் கெடுதலின்றி வாழ்வதற்கேற்ற கற்பனை உலகினை படைப்பர். அதனால் காலத்தை கடந்து சிந்தித்து செயலாற்றுவர். எல்லாம் பார்த்துட்டோம். முதல்ல அடுத்து அப்படியே வாசிங்க. சொல்லுங்க. 8:30 இன்டர்கல்ச்சர் கிளாஸ் இருக்கு. நான் எப்படி ஆகுறேன்? ரெக்கார்டிங் குரூப்ல போடுவீங்க தானே? ரெக்கார்டிங் போடுவேன். கொஞ்சம் தான் இருக்கு, இதை பார்த்துருவோம். ஓகே, நீங்க ஓகே சார். ரெக்கார்டிங் போடுங்க. ஓகே ஓகே, வாசிங்க. பேராசிரியர் கைலாசபதி பாரதியின் படைப்பாற்றலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை இக்கட்டுரையினூடாக எடுத்துக்காட்டுக. தமிழ் கவியாக தோன்றிய பாரதியை உலகு கவிஞராக மகாகவியாக காணுதல். அவர் எழுதுனதுதானே? ஓகே, அடுத்து. பாரதியாரின் கவிதைகள், கட்டுரைகள், ஏனைய படைப்புகள் யாவற்றையும் தமிழுலகம் உவந்து அங்கீகரித்து இருப்பதாக கூறுதல். பாரதியின் அபிப்பிராயங்களை அடிப்படை உண்மைகளாக உலகம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறுதல். அடிமைத்தனத்தை உள்ளும் புறமும் கண்ட பாரதி வேறு நாடுகளும் தாழ்வுற்று அல்லற்படுவதைக் கண்டு மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக என குரல் எழுப்பியதை வியந்து கூற முற்பட்டமை. வள்ளுவர், இளங்கோ, கம்பன் போன்ற பெரும் புலவர்களுடன் பாரதியையும் இணைத்து மகாகவிஞர் என கூறியமை. ஓகே, அடுத்து பேராசிரியர் கைலாசபதி இக்கட்டுரையில் பயன்படுத்தி மொழிநடை சிறப்பு ஏற்கனவே உள்ளதுதான், இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழமா பார்த்துரும். ஓகே. பழைய செந்தமிழ் நடையை இலகுவாக்கி உள்ளத் தெளிவும் உயர்ந்த குறிக்கோளுடன் கூடிய உயிரோட்டமான மொழிநடையாக அமைந்துள்ளது. தனது எண்ண கருத்துக்களை தர்க்க ரீதியாக நியாயப்படுத்தும் செழுமையான மொழிநடையாக உள்ளது. ஆய்வு நிலைப்பட்ட இயல்பினை சிக்கலற்ற வகையில் எளிமை, தெளிவு, சுவை போன்ற பண்புகளை உள்ளடக்கிய மொழிநடை. சிறந்த சொற்களை தெரிந்து வாக்கியங்களில் அழகுற அமைத்து
பிறமொழி சொற்கள் கலவாத தனித்தமிழ் நடை போலவும் அமைந்துள்ளது. வாக்கியங்கள் சற்று நீண்டனவாக அமைந்துள்ளன. அவை ஆழமான கருத்தை வெளிப்படுத்த உதவின. ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம மிக தெளிவாக இந்த கட்டுரையை பார்த்துட்டோம்னா கேள்வி பதிலும் சரி எல்லாம் திரும்ப திரும்ப வரும்போது உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு மனப்பதிவை உங்களுக்கு வழங்கியிருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சரியா? இருந்துச்சா அந்த ஃபீல்? சரி சார். ஓகே, ஆம் அப்போ சார். அதை இது கண்டிப்பாக செய்யலாம். இது சரி, இது வந்தால் என்னது பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ உரைநடை பகுதியை நான் பார்க்கும்போது உரைநடை பகுதியில் வரக்கூடியது வந்து என்னது பிரதானமாக ஒரு கேள்வி வரும் வந்து சிறுகதையும் நாடகத்தையும் தழுவி ஒரு கேள்வி வரும். சரியா? சிறுகதையும் நாடகத்தையும் தழுவி. சரியா? இங்கிட்ட அடுத்த கேள்வி வரும்னு கேட்டால் கட்டுரையும் வேற எது நாவலையும் தழுவி ஒரு கேள்வி வரும். சரியா? அப்போ நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு ஒரு கட்டுரையும் வரும், சிறுகதை வரும், 2 கேள்வியும் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது 3 கேள்வி தான். வேற என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ பாருங்க, நம்ம பாஸ் பேப்பருக்கு போயிட்டு வரோம் பிள்ளைகள். கொஞ்சம் அப்படி இருங்க. ஓகே, கொஞ்சம் இருங்க, வெயிட். பாஸ் பேப்பரில் எனக்கு வர டியூட் ரெடி பண்ணேன். வெயிட், உங்களோட ஃபைனல் செமினார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க.